श्रीशैलेश दयापात्रं दीभक्त्यादिगुणार्णवम् यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरमुनिम् लक्ष्मीनाथसमारम्भां नाथयामनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुग्म व्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दिहीयसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये माता पिता पदयगास्तनयाय भूतिकी सर्वं यतेव नियमेन मधन्मयानाम् आद्यस्य न कुलपतेर्वकुलाभिरामम् श्रीमत्तदङ्ग्रेकुलं प्रणमाहि मूर्धना भूतं तरस्य मकताप्यय भट्टनाथ श्री भक्तिशार कुलशेखर योगिवागान् भक्ताङ्ग्रेण परकाल यतीन्द्रविष्टान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम् वसुदेवसुतं देवं कंसचानूरमर्दनम् देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम् अतसी पुष्पसङ्गासं हरणोपरशोभितं रत्नकङ्कणकेयूरं कृष्णं वन्दे जगद्गुरुम्. ஸ்ரீமத் பாகவத புராணம் என்பது சுக்கராச்சாரியாராலே பரீட்சித்து மகாராஜுக்கு உபதேசிக்கப்பட்டது 7 நாட்களிலே. பாகவத சப்தாகம் என்றுவார்கள். வியாச பகவான் அனுகிரகித்தது தான் மகாபாரதம் என்ன, ஏனைய கிரந்தங்கள் என்ன, அவற்றையெல்லாம் பண்ணி முடித்து விட்ட பிறகு தனக்கு ஏதோ மனசுல ஒரு கிளேசங்கள் ஏற்பட்டது. மகாபாரதத்திலே கண்ணனெம்பெருமானுடைய பரிபூர்ணமான சேட்டிதங்களையும் அவனுடைய அபதாரங்களையும் சொல்லணும்னு நினைச்சோம். ஆனால் எதேதோ கதைகள்லாம் சொல்லி 1.25 லட்சம் ஸ்லோகமாக ஆகிவிட்டது. அதனால கண்ணனெம்பெருமானுடைய சேட்டிதங்கள் பூர்ணமா தெரிவிக்கணும் என்பதற்காகவே தான் ஒரு கிரந்தத்தை அனுகிரகிக்க வேண்டும் என்ற நிலை கொண்டு அவனுடைய அனுகிரகத்தாலேயே ஸ்ரீமத் பாகவத புராணம் என்கிற கிரந்தத்தை அனுகிரகித்தார். அது சூத பௌராணிகர் மற்றவெல்லாம் அதை நல்லா கேட்டுட்டான். ஆனால் பரீட்சித்து என்கிற மகாராஜாவுக்கு பாண்டவ வம்சத்திலே பிறந்தவர் பரீட்சித்து. அந்த மகாராஜாவுக்கு ஏதோ ஒரு ஆபத்து ஏற்பட்டது. முனிகுமாரனுடைய சாபத்தாலே 7 நாட்களில் தன்னுடைய பிராணம் போகப் போகிறது என்கிற நிலை தெரிய வந்தது. 7 நாட்கள் தானே, அதற்கு என்ன செய்வது என்று தான் தன்னுடைய உயிரையே மாய்த்துக் கொள்ளலாமா என்கிற நிலை இருக்கும்போது அப்பொழுது எதிர்ச்சியாக சுக்ராச்சாரியர் அங்கு நுழைய, தெய்வத்தை போல நீரே வந்தீர், இது இந்த சன்னிவேசத்திற்கு அடியே இருக்கிறேன் என்று பரீட்சித்து மகாராஜா அந்த சுக்கராச்சாரிய திருப்பதியை விழுந்து பிரார்த்திக்க, அந்த பிரார்த்தனைக்கு நாங்க சுகர், நீர் ஒன்றும் வருத்தப்பட வேண்டாம், 7 நாட்கள் இருக்கிறதே, அந்த 7 நாட்களிலே உமக்கு கண்ணனம்பெருமாவுடைய சரித்திரத்தை பரிபூர்ணமா தெரிவிக்கிறேன் என்று ஸ்ரீமத் பாகவதத்தை சொல்ல ஆரம்பிக்கிறார். அது 12 ஸ்கந்தங்கள். அதிலே நாம் 5வது ஸ்கந்தத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். ஆச்சரியமான ஸ்கந்தம். ஆனா அதோட கடைசி நிலை முடிச்சிட்டோம்னு சொல்லலாம். இருந்தாலும் நடுவுல கிட்டத்தட்ட 1 மாச காலம் காலட்சேபம் நின்று போயிருந்தது. அதனால ஒரு 10 நிமிஷம் என்ன இது வரைக்கும் முடிச்சிருக்கோம்னு பார்க்கணும். 5வது ஸ்கந்தத்திலே கடைசியா சொல்லப்படுது நரகத்தை பற்றி. அந்த நரகத்திலே நிறைய நரகங்கள் உண்டு. என்னென்ன உண்டு அத்தனை நரகங்கள் உண்டு. அதாவது அண்டகடாகம், அண்டகடாகத்துக்கு கீழே ஆதிசேஷன், அந்த ஆதிசேஷனுக்கு பக்கவாட்டிலையும் அண்டகடாகத்துக்கு பக்கவாட்டிலையும் போனால் தென்புலத்தில் அண்டகடாகத்துக்கு பக்கவாட், அண்டகடாகம் 7 14 லோகங்கள் கொண்டது ஒரு அண்டகடாகம். அந்த அண்டகடாகத்துக்கு பக்கவாட்டில் தென்புலத்தில் தான் நரகப்பட்டினம் உள்ளது. தென்புலத்தாக்கு என்ன கடவுடையான்னு ராமானுஜன் முதல் தனியன் முன்னை வினயகலம் மூங்கில் குடிமது அந்த துணியத்திலே தென்புலத்தாக்கு அப்படின்னு தெரிவிக்கிறார் இல்லையா.
அப்ப தென்புலம் தான் நரகம். வடபுலம் என்ன சுவாமி? வடபுலம் தான் குபேரப்பட்டினம். தென்புலம் நரகம், வடபுறம் குபேரப்பட்டினம். வைகுண்டம் போகணும்னாலே வடக்க போகிற வீதியோடு போகணும், நரகத்துக்கு போகணும்னாலே தெற்கு போகிற வீதியோடு போகணும். யமன் தெற்கு திக்குக்கு தான் அதிபதி. அதே குபேரன் வடக்கு திசைக்கு அதிபதி. மற்ற ரெண்டு பக்கத்திலும் இந்திரன் கிழக்கு திக்கிலும் வருணன் மேற்கு திக்கிலும் அதிபதியாக இருக்கிறார். இருப்பினும் இவெல்லாம் திக்பாலகர்னு பேரு. 4 திசைக்கு 4 அதிபதிகள். யம தர்மராஜா தான் நமக்கு தண்டனை கொடுக்கிறார். அந்த தண்டனை கொடுக்கறச்சே அப்ப ஏன் நம்ம அங்க கொண்டு போறா? எதுக்கு நரக்கட்டத்துக்கு கொண்டு போறான்னா, ஏதோ பாபத்தை பண்ணினோம், பாபத்தை பண்ணினா நம்ம நரகத்துக்கு போறோம், புண்ணியத்தை பண்ணினா சொர்க்கத்துக்கு போகிறோம். என்ன பண்ணினா சேவைன்னு போவோம்னா ரெண்டுமே பண்ண வேண்டாம். பண்ண வேண்டாம்னா பண்ணப்படாதுன்னு புண்ணியம் பண்ணணும். அந்த புண்ணியத்தை பகவானுடைய திருவள்ளுவ சமர்ப்பிச்சிடணும். அப்ப புண்ணியமும் பாவமும் ரெண்டுமே தொலைந்தாதான் சேவை கொண்டோம். புண்ணியம் இருந்தால் சொர்க்கானுபவம், நரகம் இருந்தால் பாவம் இருந்தால் நரகானுபவம் அப்படின்னு தெரிவிக்கிற. இன்னென்ன பாவத்துக்கு இன்னென்ன நரகங்கள் ஒன்றுது, என்னென்ன பாவத்துக்கு என்னென்ன நரகம் சொல்லப்படுறார். உடனே பரீட்சித்து மகாராஜா சுக்கராச்சாரியர் பார்த்து கேட்கிறார், நரகம் எங்க இருக்கு? நம்ம வீட்லயே இருக்கா, இல்ல வெளியில இருக்கா, இல்ல நாட்டுல இருக்கா, இல்ல நம்முடைய பந்துக்கள்கிட்ட இருக்கா, எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி எனக்கு கேட்கிறார். என்ன கேட்கிறான்னு புரிஞ்சிருந்தார் சுக்கராச்சாரியர். ஓ, இன்னமும் கேட்டு இருக்கான்னு தெரிஞ்சிருது. இப்ப ஏன்னா நரகம் நமக்கு ஆத்துலயே இருக்கான்னா இருக்கு. சில பேர்லாம் நரகத்தை போல இருக்கு சுவாமி ஆத்துக்கு வந்தா அப்படின்றார். சில பேர் வெளியில போறோம் நரகத்தை போல இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கா. அப்ப இந்த தேசமே நரகமா இருக்கு, இந்த வீடே நரகமா இருக்கு, இந்த ராஜ்யமே நரகமா இருக்குன்னு தெரிவிக்கிறா இல்லையா? அவளா தகுந்தாப்புல அது வந்து நடக்கிறது. ஆனா இந்த நரகத்தை திரும்பி பார்த்து ஆழ்வார் கேலி பண்றார். எதை பார்த்து கேள்வி பண்றாருன்னா, ஆழ்வாருக்கு மோட்சம் கொடுத்தாகிவிட்டது, கிளம்பி போகணும். ஆனா அவர் இங்க இருந்துட்டு இருக்கார். நெஞ்சு உடனே கேட்கறது, ஆழ்வே நீ இங்கே இரும், நான் கிளம்பி போறேன்னு கிளம்பி போறதுக்கு சித்தமா இருக்கு. அப்ப போற நெஞ்சை கூப்பிட்டு நிறுத்தி வைக்கிறார் ஆழ்வார். நெஞ்சே கொஞ்சம் நில்லு. நெஞ்சுன்னா வேறு நெஞ்சு இல்லை, ஆழ்வார் நெஞ்சுதான். நெஞ்சே கொஞ்சம் நில்லு, எங்க போயிட்டு இருக்க? நரகத்துக்கு போயில, நான் வந்து எதுக்கு போறேன்? ஸ்ரீவைகுண்டத்துக்கு போயிட்டு இருக்கேன். நீ நாழி ஆக்கிட்டு இருக்க, என்னால இருக்க முடியாது, நான் கிளம்பி போறேன்னு. இல்ல இல்ல, இத்தனை நாள் நம்மளை பாடா படித்து தோணும். அந்த பாடா படித்தின இந்த லோகம் இனிமே இந்த லோகத்துக்கு நம்ம வரப்போறது கிடையாது. நலவந்தம் இல்லது ஒரு நாடு புகுவீர்னு அந்த லோகத்துக்கு போயிடுறோம். அது நச்சப்புனராவர்த்தத்தை திரும்புறது இல்லாத லோகம். அதனால இங்க வரப்போவது கிடையாது. இத்தனை ஜன்மாக்களாக பாடுபடுத்தி தோணும். இதை பார்த்து சிரிச்சிட்டு போகணுன்றதுக்காக நரகத்தை நகு நெஞ்சே வானேற வழி தந்த வாட்டாற்றான் பணிவகையே நானேற பெறுகின்றேன் நரகத்தை நகு நெஞ்சே. நரகம்னு எதை சொல்லிட்டு இருக்காரு ஆழ்வார்னா, இந்த லோகத்தை தான் நரகம் சொல்லிட்டு இருக்காரு. நரகம்னு தனியா நரகப்பட்டினத்தை சொல்றாருன்னா அது இல்ல, இந்த சம்சாரத்தையே நரகம் தர். நரகம் எங்கேயோ இருக்குன்னு நம்ம நினைக்க வேண்டாம். நாமே பலருடைய வாழ்க்கையில நரகம் வந்துடுறது உண்மை. புரியறதுக்காக ஒரு இடம் பார்க்கணும். ராமன் காட்டுக்கு புறப்படுறான். புறப்பட்ட உடனே ஒவ்வொருத்தரையும் விடைபெற்றுக் கொண்டு தன்னுடைய தாயாரான கௌசல்யாட்ட விடைபெற்றுக் கொள்கிறான். அடுத்தபடியாக அங்க மந்திரிமார்களுக்கு விடைபெற்றுக் கொள்கிறான். அடுத்தபடியாக சீதாதேவி பிராட்டியிட விடைபெற்றுக் கொள்ளணுமோ, நான் போயிட்டு வரேன், காட்டுக்கு போயிட்டு வரேன். 14 வருஷங்கள் 14 நாட்களாக கட்டுன்னு கழிச்சுட்டு உடனே வந்துடுறேன்னு திரும்பினான். உடனே ஏன் என்ன ஆக்ஷன் போலாமேன்னு கேட்கிறா பிராட்டி. இல்ல அது நரகத்தை பொழுது காடு சுடும், நீ இருக்கிறது சொர்க்கத்துல இருந்துருக்க, இங்க இருக்கிறது அந்த ஆனந்தம் அங்க கிடைக்காது, அதனால நீ இங்கேன்னு அங்க போயிட்டு வந்துடுறேன். உடனே பிராட்டி கேட்கிறா, சொர்க்கம்னா என்ன, நரகம்னா என்னன்னு கேட்கிறா. என்ன நீ இந்த கேள்வி என்ன கேட்டுட்டு இருக்க? 12 வருஷங்க வசிஷ்டாச்சாரிட்ட நான் படிச்சிருக்கேன், எனக்கு எல்லாமே தெரியும். தெரியட்டும்,
உம்முடைய வாயால சொர்க்கம்னா எது நரகம்னா எதுன்னு சொல்லலாமேன்னார். உடனே 12 வருஷங்கள் படித்த அந்த படிப்புக்கு உண்டான ஒரு தன்மையோடு இந்தந்த லோகங்கள் சொர்க்கம், இந்தந்த லோகங்கள் நரகம். சொர்க்கலோகம்னா என்ன? இந்திரப்பட்டணம். அங்க ரம்பா, திரோத்தமி, ஊர்வசி, மேனகா இவெல்லாம் நாட்டிய கச்சேரி பண்ணிட்டு இருப்பா. ஆனந்தமா பார்க்கலாம். ஆனந்தமா பார்க்கறது மட்டும் இல்லை, என்ன வேணா நமக்கு வியாதி வராது, ஒண்ணும் வராது. ஆனந்தமா எல்லாத்தையும் அனுபவிக்கலாம். இது சொர்க்கம். நரகம் என்றது இங்கிருந்து போனவா, தப்பு பண்ணவா, அந்த தப்புக்குண்டான தண்டனை கொடுக்கறது, யமபரர்கள் தண்டனை கொடுக்குறாரோ அது நரகம். சிரிச்சுட்டா சீதை. நீ தெரிஞ்சா தெரியும்னு சொல்லி, தெரியலன்னா தெரியலன்னு சொல்லுங்க. ஏன்னா இதுக்கு மேல என்ன இருக்குன்னா, யாருடைய அபிப்பிராயத்தாலே சொர்க்கம் நரகம்னு கேட்கணும். முதல்ல சொர்க்கம்னா என்ன நரகம்னா என்ன கேட்கறச்சே யாருடைய அபிப்பிராயத்துல கேட்கணும். ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அபிப்பிராயம் சொர்க்கம் நரகம் மாறும். வாசல்ல பாரவண்டி இழுத்துன்னு போயிட்டு இருக்கான், அவனுக்கு சொர்க்கம் என்னன்னா அவனுக்கு 20 தடவை இழுத்துன்னு போனதுக்கு அப்புறம் 4 சோறு கிடைச்சா அவனுக்கு சொர்க்கம். அதே உத்தியோகம் போயிட்டு இருக்கா, 1ஆம் தேதி சம்பளம் கிடைச்சா சொர்க்கம். ஆழ்வார்களுக்கு பகவத் அனுகிரகம் கிடைச்சா சொர்க்கம், இல்லைன்னா நரகம். இல்லையே நன்னதானே சுவாமி இருக்கணும், அவளுக்கு நரகமே. இது மாதிரி சொர்க்க நரகம் மாறுறதானோ. அதனால சொர்க்க நரகம் நீ நினைக்கிற மாதிரி இல்லை. அதனால ஏன் சொல்றேன்னா, இந்த சொர்க்க நரகம் மாறுறது நீ நினைக்கிற மாதிரி இல்லை. அதனால நரகத்துக்கு நரகம் இருக்கு இல்லையா, அந்த நரகத்துக்கு யாராரும் போவா? தப்பு பண்ணவா போறா, தப்பு பண்ணவா போறா. ஒண்ணுமில்லை, உபன்யாச காலுக்கு ஆலட்சம் அதிகாரிகள் இருக்கு இல்லையா, அவளுக்கெல்லாம் அது சொர்க்க நரகம். தொண்டை கட்டிக்காம இருந்தா சொர்க்கம், தொண்டை கட்டுன்னா அதுவே நரகம் சொல்றா இல்லையா. அப்படி இருக்கச்சு இந்த மாதிரி சீதை சொல்றா. ஆக சரி சுவாமி, சில பேர் சொல்லுவா பாருங்க, சுவாமி நரக வேதனை அனுபவிச்சுட்டு இருக்கேன்னுவா. இந்த இடத்துல நரக வேதனை அனுபவிச்சுட்டு இருக்கேன்னுவா. நரகத்தை பார்த்திருக்காரா, இல்ல அந்த வேதனை என்னதான் தெரியுமா, பார்த்திருக்காரா என்ன அர்த்தம்? அப்பனா அவளுக்கு கஷ்டம் வருதுன்னா நரக வேதனை ஒண்ணு தெரிய தோணும். இப்ப நரகத்தை பார்க்கல, பார்க்கறன்னு நரக வேதனை சொல்றாரு. ஆனா இப்ப நரகம்னா என்ன சுவாமி? பிடிக்காதது நடந்தது என்றால் உடனே நரகம்னு சொல்றேன். தனக்கு ஏதாவது பிடிக்கலன்னு வச்சுக்கோங்க, பிடிக்காது நடந்ததுன்னா, பிடிக்காது ஏன் நடக்குன்னா, பிடிக்காது ஏன் நடக்கிறது? பிரம்மத்துக்கும் சாஸ்திரத்துக்கும் பிடிக்காத செய்தால் அப்பதான் இந்த தண்டனைக்கு நாம் ஆளாகிறோம். பாபம்னா என்னது? பகவானுடைய முக்கோல்லாசம், அவருடைய ஆனந்தம், அவருடைய ஆனந்தத்துக்கு தகுந்தாப்புல நம்முடைய காரியங்கள் இருந்ததுன்னா அது புண்ணியம்னு அர்த்தம். அவனுடைய கோபத்துக்கு தகுந்தாற்போல் நம்முடைய காரியங்கள் இருந்தா அது பாவம்னு சொல்றோம். அப்ப சாஸ்திரம் இதம் குரு, இதம் ஆகாஷி, இதை செய், இதை செய்யாதேன்னு சொல்லியிருக்கு. இதை செய்யாதே சொன்னதை செய்தால் பாவம், செய்யாதே சொன்னதை செய்யாமல் இருந்தால் புண்ணியம். அதே போல செய்யின்னு சொன்னதை செய்தால் புண்ணியம், செய்யின்னு சொன்னதை செய்யாமல் இருந்தால் பாவம். அப்ப புண்ணியம் பாவம் எது? சாஸ்திரம் இதை பண்ணுன்னு சொல்லியிருக்கு, இதை பண்ணாதன்னு சொல்லியிருக்கு. அதை வைத்துக் கொண்டுதான் புண்ணியம் பாவம் வருது. அப்படி இருக்கச்சு அப்ப பாவத்தின் பலமாக நரகத்துக்கு போகிறான். அப்படி போகும்போது யாரெல்லாம் எந்தெந்த நரகத்துக்கு போறான்? நரகம் பலவிதம், பகுவிதம். ஒரு நரகம் அல்ல, 22 நரகங்கள் இருக்குன்னு தெரிவிக்கிறார் நம்முடைய பூர்வாச்சாரியர். 22 நரகங்கள். இதை ஒரு சுவாமியை தெரிவிக்கிறார், ஒரு சுவாமியே தெரிவிக்கிறார். அதான் என்ன தெரிவிக்கிறார்னா, பூர்வாச்சாரியர்கள் ஒருத்தர், ஒண்ணுமில்லை நீ என்னை போய் ரட்சிச்சுடு, ரட்சிக்கலைன்னா உனக்கு தான் கட்டம்னார், ரட்சிக்கலைன்னா உனக்கு தான் கட்டம்னார். எனக்கு நீ என்ன, நான் ஒன்னும் ரட்சிக்கல, எனக்கு என்ன கஷ்டம்? எனக்கு ஒன்னும் கஷ்டம் இல்லையே. என்ன நான் பாவம் பண்ணுவேணும், பாவம் பண்ணினா நீ நரகத்துக்கு தரணும், நரகத்தை தள்ளிடுவேன், நான் நரகத்தை அனுபவிச்சு திருப்பி வந்துடுவேன். வந்ததுக்கு அப்புறம் மறுபடியும் பாபம் பண்ணுவேன், பாபம் பண்ணும்போது திருப்பி நரகத்துக்கு தள்ளணும். ஓ, இது இந்த பாபம் ஒன்றும் கொடூரமா இருக்கு, இந்த கொடூரமான பாபத்துக்கு தகுந்தாப்ப நம்ம நரகமே இல்லையே, அதனால புதுசா நரகத்தை சிருஷ்டிக்கணும் அப்படின்னு உனக்கு தோணும். உடனே நீயும் சிருஷ்டிப்பாய், உனக்கு அந்த சக்தி உண்டு, நீ சிருஷ்டிப்பாய், சிருஷ்டித்து அந்த நரகத்துக்கு தள்ளுவாய். நானும் அங்க நரகத்தை அனுபவிச்சு திருப்பி விடுவேன், திரும்பி வந்து திருப்பி அதே பாபத்தை பண்ணுவேன், மேற்கொள்ள மேற்கொள்ள அதிகமான பாபத்தை பண்ணுவேன். திருப்பி திருப்பி உங்களுக்கு என்ன தோணும்?
ஓ இதுக்கு தகுந்தா போல நரகம் இல்லையே, திருப்பியும் சிருஷ்டிக்கணுமே சிருஷ்டிக்க ஆரம்பிப்பாய். இதுல என்ன தெரியுமா ஆகும்? நான் பாவம் பண்றது அதிகமாகுமா, நீ சிருஷ்டிக்கிறது அதிகமாகுமா? நான் பாவம் பண்றது அதிகமாகும். நீ இதுல தோத்தே போயிடுவ. உன்னால சிருஷ்டிக்க முடியாம என்ன ஆகும்னா, ஓ இந்த மாதிரி ஆறுது இந்த மாதிரி ஆறுது, இவர் என்ன இவ்வளவு பாவம் பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்லுவானோ. அதனால தான் சொல்றேன், நீ என்னை ரட்சிக்காமல் போனால் ஆபத்து உனக்கு, என்னை ரட்சின்னு கேட்க. ரொம்ப சாமர்த்தியமான இது. அதே போல இங்க நரகம் பலவிதம், ஒரு விதம் ரெண்டு விதம் இல்ல, பலவிதமான நரகங்கள் உண்டு. இப்ப என்னென்ன தப்பு பண்ணினா என்னென்ன இடத்துக்கு போறோம் இல்லையா, என்னென்ன தப்பு பண்ண, யார் பிறருடைய சொத்தை அபகரிக்கிறானோ, பிறர் மனைவி, நரகம் நிறைய 22 நரகம் சொல்லியிருக்காங்க. நரகத்து பேர்லாம் சொல்லல, அது வேஸ்ட். பெருமாளுடைய திருநாமத்தை சொன்னாலும் லாபம் உண்டு, திவ்ய தேசத்தை பேரு சொன்னாலும் லாபம் உண்டு. பகவான் 5 நிலைகள் பரத்வ வியூக விபோ அந்தரியாம அச்சை, அதை சொன்னாலாவது ஏதாவது பிரயோஜனம் உண்டு. அதை விட்டு நரகத்துக்கு என்னென்ன பேருமா, இது ரௌடவாதி நரகம், அந்த தாமிஸ்ர நரகம், தாமிஸ்ர நரகம், இந்த மாதிரி நரகம் இருக்காமே சுவாமி அப்படின்னு அதை சொல்றதுல பிரயோஜனம் இல்லை. இருக்கட்டும், அது ஒன்றும் சகஸ்ரநாமம் கிடையாது. யார் ஒருத்தன் பிறருடைய பொருளை அபகரிக்கிறானோ, பிறர் மனைவியை தன் மனைவின்னு நினைக்கிறானோ, அவனுக்கு தாமிஷ்ட நரகம் கிட்டும்னு தெரிகிற சாஸ்திரம். பிறருடைய பொருள் என்ன, பிறருடைய மனைவி என்ன, இரண்டும் தன்னுடையதுன்னு நினைக்கிறானோ அவனுக்கு தாமிஷ்ட நரகம் அப்படின்னு தெரியும். அடுத்து அந்த தாமிஷ்டம்னு ஒரு நரகம். அந்த தாமிஷ்டம்னா யார் ஒருத்தன் தன் வேலைக்காரனுக்கு சோறு போடுவதற்கு முன்னாடி தான் சாப்பிடுகிறானோ. என்ன சுவாமி, எஜமானன் சாப்பிட்டதுக்கு அப்புறம் தானே வேலைக்காரன் சாப்பிடணும். ஆனா இவர் என்ன சொல்லிட்டு இருக்காரு, எஜமானனுக்கு சாப்பிடறதுக்கு முன்னாடி வேலைக்காரனை போட்டு தான் சாப்பிடணும்னு நினைக்கிறாரு. சாப்பிடுறானோ என்ன பாருங்க, குடும்பத்துல சாப்பிடறதுக்கு முன்னாடி தான் சாப்பிடுகிறானோ அவனுக்கு அந்த தாமிஷ்ட நரகம் உண்டு. அப்படின்னா குடும்பத்தவர்கள், ஒரு குடும்பம் இருக்கு, குடும்பத்துல எல்லாரும் சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் சாப்பிடணுமா அப்படின்னு சொல்றது. எல்லாரும் சாப்பிட்டதுக்கு அப்புறம் சாப்பிடணும்னா என்ன சுவாமி, இன்னைக்கு அப்படி இல்லையே. கணவன் மனைவி இருந்தா வச்சுக்கேன், கணவன் வரத்துக்காக மனைவி காத்துட்டு இருக்கா, இல்ல மனைவி வரத்துக்கு கணவன் காத்துட்டு இருக்கா, இது ரெண்டும் பார்க்கணும். ஆமா, மற்றவெல்லாம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் சாப்பிடணும்னா அந்த காலத்துல அப்படி இருந்திருக்குன்னா யார் பொறுப்பு எடுத்துட்டு இருக்காளோ அவ எல்லாருக்கும் சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் சாப்பிடுவா. இது இன்னைக்கு கஜாராதனை இன்னைக்கு யார் நடத்துறாளோ அவன் அப்படிதான் பண்றான். ஏன் அப்படிதான் பண்றான்னு சொல்றேன்னா, கஜாராதனை நடத்துறாலும் கஜாரம் நடத்தும் போது ஸ்ரீ வைஷ்ணவெல்லாம் வரா, வந்து சாப்பிட்றா, இவ சாப்பிட மாட்டார். இந்த கஜாரம் நடத்தக்கூடிய எஜமானன் சாப்பிட மாட்டார். சாப்பிடாம அவளுக்கெல்லாம் எல்லாரும் யாரோ மாற்றுவதற்கு ஆட்கள் இருக்கா, அதுக்குன்னா ஸ்ரீ வைஷ்ணவெல்லாம் மாத்தின்னு இருக்கான்னு வச்சுக்கோ. மாத்தின்னு இருந்தா கூட அவெல்லாம் சாப்பிட்டு திருப்தி ஆனதும் அவர் சாப்பிடுவார். அந்த காலத்துல அதெல்லாம் உண்டு. இன்னைக்கு அப்படிலாம் இல்லை. எஜமானன் சாப்பிட்டாதான் வேலைக்காரன். ஆனா வேலைக்காரன் சாப்பிடறதுனா எஜமானன் சாப்பிடப்படாதான். கொஞ்சம் நீங்க இன்னைக்கு மாறி இருக்குன்னு வச்சுக்கோங்க, இதுக்கு சொல்லுவாங்க. அதே போல பக்தா சாப்பிட்டப்பதான் பாரியா சாப்பிடணும்னு வச்சுருக்கா. இதெல்லாம் அப்ப இதெல்லாம் குடும்பத்தலைவன் பார்க்க வேண்டியது. எல்லாரும் சாப்பிட்டாங்கன்னா பார்த்துட்டு தான் அவன் சாப்பிடணுமா. ஆக யாரையும் நம்ம காப்பாற்ற வேண்டிய கடமை இருக்கோ, இது என்ன அர்த்தம்னா, நம்ம யாரை காப்பாற்ற வேண்டிய கடமை நமக்கு இருக்கோ அவ சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் நாம் சாப்பிடணும். இதுதான் அதோடைய அர்த்தமே. யாரையும் ரட்சிக்கணும் இருக்கு, அதனாலதான் வேலைக்காரன் கொடுத்துட்டு சாப்பிடணும்னு சொல்றது. யாரை நம்ம காப்பாற்றுறன்ற ஒரு கடமை நமக்கு இருக்கோ அவ சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் சாப்பிடணும் சொல்றது. முதல்லயே சாப்பிடக்கூடாது. அடுத்து தன்னுடைய குடும்பம் நன்னா, அடுத்த விஷயம் தன்னுடைய குடும்பம் நன்னா இருக்குன்றதுக்காக பிறர் குடும்பத்தை நன்னா கட்டது பண்ணி அவளுக்கு சமத்தை கொடுக்குறான் பாருங்க, இல்லையா, அவெல்லாம் ரௌரவாதி நரகத்துக்கு போறான்னு சொல்றது சாஸ்திரம். இது இன்னைக்கு நிறைய இடத்துல நடக்கிறது. தன் குடும்பம் நன்னா இருக்கணும், பிறர் குடும்பம் கெட்டு போகணும். அதே முக்கியமா இது இன்னைக்கு அண்ணா தம்பி வரைக்கும் வந்துடுத்து, பக்கத்து வீட்டுக்காரன் வரைக்கும் வந்துடுத்து. தன் குடும்பம் நல்லா இருக்கும் சுவாமி, அவளுக்கு என்னென்னலாம் கலகம் ஊட்டும். நாரதர் கலகம் சொல்லுவா. அப்புறம் நாரதர் கலகம் நல்லது, ஆனா இந்த கலகம் நல்ல கலகம் கிடையாது. என்னென்ன கலகங்கள் பண்ண முடியுமோ அந்த கலகங்கள்லாம் பண்ணி மேற்கொண்டு அந்த குடும்பத்தை எப்படி சீணிக்க முடியுமோ சீணிக்க வைத்து
அவ குடும்பத்து சிரமம் கொடுக்குறா பாருங்க, அந்த மாதிரி பண்ணியாச்சுன்னா அவளுக்கு ரௌரவாதி நரகம் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதுக்கு அடுத்தது, யார் ஒருத்தர் பசுக்களையோ பட்சிகையிலோ உயிரோடு இருக்கும் போது யார் ஒருத்தன் துன்புறுத்துகிறானோ, சில பேர்லாம் இந்த மாதிரி பண்ற, பசுக்களுக்கு வாழை பிடிச்சி இப்படி சுத்திட்டே இருக்கிறது, கொம்பு பிடிச்சி ஆட்டிகிட்டே இருக்கிறது, கொம்பால அடிச்சுட்டே இருக்கிறது, இதெல்லாம் பசுக்களுக்கெல்லாம் சில பேர் துன்புறுத்துறா பாருங்க, சமத்தை கொடுக்குறா. அதாவது பட்சிகள் என்னன்னா, அது ஒண்ணு கடிச்சுட்டுனா கையில பிடிச்சிருந்தது காலை முறிக்கிறது, கையை முறிக்கிறது, கை கிடையாது வச்சுக்கோ, காலை முறிக்கிறது, அதே போல அது ஒரு சீரகை இப்படி இப்படி பண்றது, அதுக்கு என்னென்ன பண்ணணும் அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறது, இதெல்லாம் பண்ண இந்த மாதிரி துன்புறுத்துறா பாருங்க. அந்த மாதிரி துன்புறுத்தனா அவளுக்கு கும்பி நரகம்னு பேரு. கும்பி நரகம்னு பேரு. அந்த கும்பி நரகத்தை சொல்றா. அதுக்கப்புறம் காலசூத்திரன்னு ஒரு நரகம். அந்த என்ன சுவாமி இதையே சொல்லிட்டு இருக்கிறதுன்னா, இதெல்லாம் அவர் எழுதி வச்சிருக்காரு, சுக்கராச்சாரிய எழுதி சொல்லியிருக்கார், வியாசரை எழுதி வச்சிருக்கார், சுக்கராச்சாரிய எழுதி சொல்லிட்டு இருக்கார், அதைத்தான் எழுதி சொல்லிட்டு இருக்கார். காலசூத்திரன்னு ஒரு நரகம். அந்த நரகம்னா, யார் ஒருத்தன் பிராமணர்களையோ பசுக்களையோ பெண்களையோ துன்புறுத்துகிறானோ, அது முக்கியமா பிராணிவதை பண்றது. இந்த பிராணிகள்லாம் குரங்கை கூப்பிட்டு ஏதோ பண்றது, நாயை கூப்பிட்டு ஏதோ பண்றது, பூனை கூப்பிட்டு ஏதோ பண்றது, எலியை பிடிக்க ஏதோ பண்றது, இதெல்லாம் பண்ணிட்டு பாருங்க. அவர்களுக்கெல்லாம் காலசூத்திர நரகம் கிட்டுறதுங்க, காலசூத்திர நரகம் கிட்டுறதுங்க. அதுக்கப்புறம் இதுல திருமங்கையாழ்வார் ஒண்ணு எடுத்திருக்கார், நரகத்தை பத்தி அவர் எடுத்திருக்கார். நைமிசாரண்ய கஷேத்திரம்னு ஒரு கஷேத்திரம், 108 திவ்யதேசம் ஒரு கஷேத்திரம். அந்த கஷேத்திரம் தெரிவிக்கிறார். என்னன்னா, அழகான மனைவி அவர் இருக்கும்போது அவளை வளர்த்துட்டு மற்ற பேருடைய மனைவியில ஆசைப்படுறான் பாருங்க, அந்த பெண்ணை அணைக்கணும்னு ஆசைப்படுறான். அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கணும். அவளை கொண்டு போய் நரகத்துலதான் தள்ளணும்ன்ற. ஏன் சுவாமின்னா, நரகத்துல தான் அங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த பூலோகத்துல இந்த பெண்ணை ஆசைப்பட்டேனும், இன்னொருத்தருடைய மனைவி நீ ஆசைப்பட்டேனும், அங்க செப்பு தகட்டாலான அழகான பொம்மை பண்ணியிருப்பாளாம் நரகத்துல. செப்பு தகட்டால் அழகான பொம்மைய, அந்த பொம்மையை என்ன பண்ணுவான்னா, அந்த பொம்மை செப்பு தகடு, அந்த செப்பு தகடு கொண்டு போய் நல்லா எரிய வைப்பாளாம். எரிய வச்சு அப்படியே கொண்டு கொதிக்கிற நிலையில கொண்டு வச்சு, இந்த கீழோகத்துல நீ யாருடைய மனைவியோ நீ ஆலிங்கனம் பண்ணிக்கிறன்னு ஆசைப்பட்டியே, இதோ இந்த இருக்கா பாருங்க, இவரை நீ ஆலிங்கனம் பண்ணிக்கோ, இந்த விவரம் உன்னுடைய பாரியை தான், ஆலிங்கனம் பண்ணிக்கணும், அணைச்சிக்கோன்னு சொல்லுவா இல்லையா, ஆனந்தப்பட முடியுமா? கொதிக்கிறது, அந்த கொதிக்கக்கூடிய இல்லையா, அப்ப தழுவுன்னு சொல்றா பாருங்க, அந்த மாதிரி தழுவுபடின்னு சொல்லுவாராம். இந்த வார்த்தையெல்லாம் வர்றதுக்கு முன்னாடி உன்னுடைய திருவடியை பத்த போகிறேன், என்னுடைய திருவிதான் எனக்கு தஞ்சம், வானிலா முறுவல் சிறுமுதல் பெருந்தோல் மாதரார் வனமுலை பயனே பேணினேன், அதனை பிழையனக் கருதி பேதையேன் பிறவி நோயறுப்பான், ஏனிலேன் இருந்தேன் எண்ணினேன் எண்ணி இளையவர் கல்வியின் திறத்தை நாடினேன், வந்து உன் திருவடி அடைந்தேன் நைமிசாரத்துள்ளாய்ன்னு தெரிவிக்கிறார். இதுக்கு சொல்ல வந்த திருமங்கையாழ்வார் அந்த மாதிரி நிலையெல்லாம் எனக்கு வரமாட்டான்னா, ஏ நைமிசாரண்ய பெருமாளே உன் திருவடியை அடைந்தேன் தெரிவிக்கிறார் இல்லையா, அதுக்கு மேல அவரே தெரிவிக்கிறார், நானே நானாவித நரகம் புகும் பாவம் செய்தேன். அவர் ஒண்ணுமே பண்ணல. திருமங்கையாழ்வார் ஆளினாரன் அரட்ட மக்கடையாசியும் கொங்குலர் வேலின்னு சொல்லி அவரைதான் பண்ணியிருக்கார், அவர் ஒண்ணும் பண்ணல. இருந்தாலும் தன்னுடைய நைச்சான சந்தானத்தை பாவிக்கிறார். நானே நானாவித நரகம் செய்யும் பாவம் செய்தேன், ஒவ்வொரு நகரத்து போகத்துக்கு முன்னாடி எப்படி பாபத்தை பண்ணினேன், ஒவ்வொரு நரகம் போகணுமோ 22 நரகம். ஆனா நான் பண்ணின பாவத்தை பார்த்தா பகவான் 22 நரகமே போராது போல் இருக்கே, அவ்வளவு பாவம் நான் பண்ணினேன் அப்படின்னாரு. பகவானே, இனிமே நான் பாபப்பா பண்றதுக்கு நீ புதுசாக நரகத்தை சிருஷ்டிக்கணும். திருவங்கியாக தெரிவிக்கிறேன், சிருஷ்டிக்கணும், அத்தனையும் நான் பண்ணி முடிச்சாச்சு. இப்ப பெருமாள் பார்த்தார், நரகத்துக்கு போவதுக்கு தயாராகிட்டியா, இது என்னன்னு கேட்கிறார். ஆமா இப்ப ஆழ்வார் சமைச்சிருக்கிறார். அதே சமயத்துல எவ்வளவு பக்தியோடு பதில் சொல்ற பாருங்க, என் பாவங்களை பார்த்தா பகவான் இருக்கும் நரகம் போதாது, ஆனா உன்னுடைய கருணையை பார்த்தா இந்த வைகுண்டமே போராது. இது ரொம்ப சாமர்த்தியமான பேச்சு. திருவங்கியாவை தெரிவிக்கிறது, என்னுடைய பாபத்தை பார்த்தா நீ சிட்டித்த நரகமே போராது, அதை விட மேம்பட்ட பாகத்தை நான் பண்ணி வச்சிருக்கேன்.
ஆனா உன்னுடைய காருண்யத்தை பார்த்தால், ஓ இது என்ன சுவாமி இந்த வைகுண்டம் ரொம்ப சின்னதா இருக்கு, அதுவே போராது, இன்னொரு வைகுண்ட சிருஷ்டி தாகனம் எனக்கு கொடுக்கணும் என்கிற உனக்கு உன்னுடைய நிலை அந்த மாதிரி இருக்கு. ஏன்னா உன்னுடைய காருண்யத்தை பார்த்து கொடுக்கணுமே தவிர என் பாபத்தை பார்த்து கொடுக்காது. ஏன்னா என்னுடைய பாபத்துக்கு நான் பிராயச்சித்தம் தேடணும்னா இந்த ஜென்மத்துல நடக்க போவதில்லை, எந்த ஜென்மத்திலே நடக்க போவதே கிடையாது. ஏன்னா பாபத்தை நீ சமித்து நேரே வைகுந்தத்தை கொடுத்தாதான் உண்டு. என்னடே இல்லை. இப்ப கண்ணன் ஒத்துக்கிறாரா? நான் ஒத்துக்கிறாரு. சர்வதர்மான் பரித்தேஜ மாமேகம் சரணம் பிரஜா அகம் துவா சர்வ பாபேப்ஜோ மோட்சிச்சாமி மாசுதுகா. எல்லா பாபத்திலிருந்து நான் உன்னை விடுவிக்கிறேன், சோகப்படாதே, உறுதிமொழி கொடுத்திருக்காரு இல்லையா? ஆக பகவான் சாஸ்திரத்தில் சொல்லி இருக்கிறபடி நடக்கணுமே தவிர நம் இஷ்டத்துக்கு தப்பா நடந்தோம்னா அது பாவத்தை தேடிக்கொள்ளக்கூடிய ஒரு தன்மை ஏற்படுகிறது. நம்முடைய விருப்பப்படி நடக்கக்கூடாது. சாஸ்திரம் என்ன சொல்லியிருக்கோ, இதம் குரு இதம் காட்சி, இது பண்ணு இது பண்ணாதுன்னு சொல்லிருக்கலையா, அது ஆக அதைத்தான் பண்ணணுமே தவிர மற்ற பண்ணக்கூடாது. ஆக சாஸ்திரத்தை சொல்லி நடக்கணுமே தவிர நம்ம இஷ்டத்து தப்பான பக்தி தப்பான வழியில் நாம பாபத்தை தேடிக்கொள்ளக்கூடாது என்பது. இப்ப கடைசியா முடிக்கிறார். என்ன முடிக்கிறார்னா, இப்படி நரகத்துக்கு போகிறான் இல்லையா, மறுபடியும் திரும்பி வரணும். நரகத்துக்கு போனாலும் சொர்க்கத்துக்கு போனாலும், ஏன் எந்த லோகத்துக்கு பிரம்மலோகம் போனாலும் திரும்பி வரணும். திரும்பி வரணும், மறுபடியும் பாபத்தை சேர்க்கிறான், மறுபடியும் போறான், மறுபடியும் வரான். அப்புறம் பண்ணின பாபத்துக்கு ஏதோ ஒரு பலனை அது அனுபவிக்கிறான் இல்லையா, இந்த பலனை அனுபவிக்கக்கூடிய தன்மை தான் மகா பாதகம், உபபாதகம், அனுபாதகம். பாதகம்னு இந்த பாதகத்துக்கெல்லாம் விகிதாச்சாரம் இருக்கு. பாபத்திலேயே உனக்கு ஒவ்வொரு தன்மை இருக்கா? இருக்கு. மகா பாதகம்னு ஒண்ணு இருக்கு, மகாபாதகம் ரொம்ப பெருசு, உபபாதகம்னு ஒண்ணு இருக்கு, அனுபாதகம்னு ஒண்ணு இருக்கு, பாதகம்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? எது சொல்ல இதெல்லாம் ரொம்ப மோசமான நிலை. ஒவ்வொரு நிலையை காட்டும் ஒவ்வொரு நிலை முடிந்த நிலை மோசமான நிலை. அது மட்டும் இல்ல, அங்க நல்ல பாவத்தை அனுபவிச்சதுக்கு அப்புறம் சக்கையா தூக்கி போட்டுவான், சக்கையா தூக்கி போட்டுறாரு. நரகத்துல எப்படி சுவாமி நமக்கு என்ன சரி இந்த சரீரம் இருக்குமா? இந்த சரீரம் கிடையாது. நரகத்துல இந்த சரீரம் கிடையாது. நான் நரகம் சரீரம் தான் இங்கே விழுந்துட்டேன், சரீரம் தான் இங்கே விழுந்துட்டு. நம்ம நரகம் போன உடனே தெம்பான ஒரு சரீரம் கொடுக்குறான், அதுல வியாதியே வராது, அடிச்சாலும் வலிக்கும், ஆனா உனக்கு பிராணம் போகுமான போகாது. அவ்வளவு தெம்பான ஒரு சரீரம் கொடுக்குறா. அந்த சரீரம் நல்லா இருக்குமே சாமி, அந்த சரீரம் இங்க இருந்தா என்ன, இங்க இருக்கக்கூடிய சக்தியே இல்லாத சரீரம், அங்க கொடுக்கக்கூடிய சரீரம் சக்தி படைத்த சரீரம், நல்ல பலமா. ஏன் சக்தி படைத்த சரீரம்னா நிறைய சக்தி இருக்கும். ஏன்னா நல்ல பலமா அடிக்கணுமோ, அடிச்சா வலிக்கணும், பிராணம் போகக்கூடாது. அந்த மாதிரியான சரீரத்தை அங்க கொடுக்குறாரு. இந்த சரீரம் அந்த சரீரம் இங்க இருந்தா நல்லா இருக்கணும், இங்க கிடையாது. இங்க அடிச்ச உடனே அடுத்ததுன்னு பிராணம் போயிடுறதுன்னு தாங்காது இல்லையா? ஆக அதெல்லாம் அடிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் உடனே ஆத்மாவை தூக்கி வெளில போட்டுறான். சரீரம் அங்கதான் கிடக்கும், ஆத்மாவை தூக்கி வெளில போட்டுறான். அவர் திரும்ப இங்க வர்றாரு, வந்து திரும்ப பாபத்தை பண்றார், பாபத்தை சம்பாதிக்கிறார். சரி சுவாமி முடிஞ்சு போயிட்டான்னா இது முடியாத அளவுக்கு சேர்த்து வச்சிருக்கான். முடியாத அளவுக்கு மாறி மாறி பலபிறப்பம் பிறந்து அடியை அடைந்து உள்ளம் தேறி ஈரின்ப திருவில்லம் யான் மொழிலன்னு முடியாத அளவுக்கு நிறைய செஞ்சுக்க. அப்ப சரணாகதி பண்ணி பெருமாள் பாவங்களை ஒழித்தாரே ஒழிய இது சுலபத்தில் நம்மை விட்டு நகராது, நகராது. இந்த சரித்திரத்தை தான் யார் சொன்னாலும் இனி நரகத்தின் பக்கமே போக மாட்டேன்னு புரிஞ்சு கொள்றாரு. நரகத்தின் பக்கம் போக வேண்டாம். அப்புறம் நரகத்தின் பக்கம் போகாம இருக்கணும் என்ன பண்ணும்? ஒண்ணுமில்ல சுவாமி, கெடுமிட ராஜவெல்லாம் கேசவா என்னன்னு கேசவ கேசநாசனகா. சாஸ்திரம் சொன்னபடி பண்ணணும், சாஸ்திரம் சொல்லாததை பண்ணப்படாது. அனைவருக்கும் அன்போடு இருக்க வேண்டும் அப்படின்னு தெரிவிக்கிறையா? ஆக அவனத்திலே துணைவு உபாய பூதோமே பவ இது பிரார்த்தனா மதி சனாபதின்னு அவனுடைய திருவடிகளை பற்றி கொண்டவென்றால் அவனுடைய திருவடி பலத்தாலே இனி பிறக்காவண்ணம் மேற்கொண்டு செய்வை கொண்டு பிராபித்து அனுபவத்தை பிரீத்திகார்த்த கைங்கரத்தை பண்ணுகிறோம் தெரிவிக்கிறார். இதில் வரைக்கும் 5வது ஸ்கந்தம் முடிஞ்சிட்டு, 5வது ஸ்கந்தம் முடிஞ்சிட்டு. இப்ப அடுத்தது 6வது ஸ்கந்தம். மொத்தம் 12 ஸ்கந்தங்கள். அடுத்தது 6வது ஸ்கந்தம்.
இப்ப முதல்ல பரீட்சித்து இப்ப நமக்காக கேட்கிறார். யாரை பார்த்து? சுக்கராச்சாரியரை பார்த்து நமக்காக கேட்கிறார். ஏன்னா நரகத்துக்கு போற இருப்பதற்கு வழி சொன்னேன்னு கேட்டேன். கேட்க இப்ப எது தர்மம் எது அதர்மம் சொன்னீங்கன்னா நரகத்து ஏன் போகிறோம்? எது தர்மம் எது அதர்மம் அதை சொல்லலாம். என்னது அதை சொல்லாம நரகத்துக்கு இத்தனை நகரம் இருக்கு, இந்த மாதிரி பண்ணா இந்த மாதிரி பண்ணா அதெல்லாம் பாவங்கள் அப்படின்னு சொல்லிடுறேன். அது மாதிரி சொல்ல வேண்டாமே. அது சொல்லாம என்ன சொல்லலாம்? எது தர்மம் எது அதர்மம், எது தர்மம் எது அதர்மம் என்று நீ சொன்னீங்கன்னா நரகத்தை ஏன் போகிறோம்? போக வேண்டாமே, அதை நீ சொல்லலாமே. இப்ப எனக்கு ஏன் நான் தேவை என்ன தெரியுமா? மறுபடியும் சாபம் செய்யும் பூலோகத்துல வந்து பறக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நரகத்துக்கு போக வேண்டாம். அப்ப ஒரேடியாக முக்தி அடைய வேண்டும். அந்த முக்தி அடைவதற்குண்டான வழி அதை சொல்லு. அதை சொல்லாம நீர் என்னமோ நரகம் நரகம் நரகம்னு சொல்லிட்டு இருக்கேன்னு சொல்லி பரீட்சித்து மகாராஜா சுக்கராச்சாரிய பத்தி கேட்கிறார். உடனே இதுக்கு உதாரணத்தோடு தெரிவிக்கிறார். என்ன தெரிவிக்கிறார்னா, அவ்வப்போது நம்ம பிராயச்சித்தம் பண்ணுவோமோன்னு. இந்த பாவம் நிறைய இன்னைக்கு நிறைய வந்துட்டு டிவியில நிறைய இந்தந்த பாவம் பண்ணிட்டேல ஒன்னும் கவலைப்பட வேண்டாம், அது பிராயச்சித்தமா இருக்கு. அந்த பிராயச்சித்தம் பண்ணியாச்சுன்னா போயிடுனாரு பாத்துந்தா சாமி. பிராயச்சித்தம் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே பண்ணின பாவத்துக்கு பிராயச்சித்தம் பண்றோமோனும் அந்த பிராயச்சித்துக்குள்ளேயே 4 பாவத்தை பண்ணிடும். அது பண்ணி முடிப்பதற்குள்ளேயே என்ன ஆகுது? அது முடிக்கிறதுக்குள்ளேயே இன்னொரு பாவம் வந்து மூடிடுறதுனும் இன்னொரு பாவம் வந்து மூடுறதுனும். சில எல்லாம் ஒரு வங்கி கணக்கு வச்சிருப்பா பேங்க்ல அக்கௌண்ட்ஸ். என்ன வச்சுன்னா அவர் வந்து இதை பண்ணிட்டு இருப்பாரு, அதை பண்ணிட்டு இருப்பாரு. இது இங்க இங்க கணக்கு போடுவார், அங்க கணக்கு போடுவார், இங்க பணத்தை போடுவார், அங்க பணத்தை போடுவார். அது இன்னொரு அக்கௌண்ட்ல போயிடுச்சுன்னு வச்சுக்க. என்னமா சுவாமி போகும்னா நம்பர் மாத்தியாச்சுன்னா போயிடும், தப்பா போட்டா போயிடும். சில நேரத்துல அந்த மிஷினே தப்பு பண்ணிடுறது. சில இதுல பார்க்கணும் அப்படின்னு கட்சி அது போயிடுறது. அந்த மாதிரி போயிடுதுன்னா அந்த மாதிரி சுவாமி நான் பண்ணக்கூடிய பாபங்கள் மற்றவ யாருக்காவது போயிடுமா? மற்றவனுடைய புண்ணியம் கிட்ட வருமானம் அந்த மாதிரி கிடையாது. அந்த மாதிரி வரவே வராது, எதுவுமே வராது. ஏன்னா இதுக்கு ஒரு கதை சொல்லுவா. என்ன கதைன்னா, ஒரு கிணறு 30 அடி கிணறு. அந்த 30 அடி கிணறு ஒரு தவளை இருக்கணும். ஒரு தவளை என்ன பண்ணுது? ஏற பாக்குறது. கிணத்துல இருந்து ஏற பாக்குறது. ஏற பாக்கச்சு நிச்சயம் அது 2 அடி ஏறுறது, 1 அடி கீழே வந்துடுது. நிச்சயம் 2 அடி ஏறுறது. நானா கட்டுக்குது 2 அடி. இதெல்லாம் அடிக்கடி காலட்சேபத்தில் சொல்லுவா, பிடிவா சொல்லுவா. நிச்சயம் 2 அடி ஏறுறது, 1 அடி கீழே இறங்குறது. அப்படின்னா எத்தனை நாள்ல அந்த கிணத்தை அது தாண்டும்? நிச்சயம் 2 அடி ஏறுறதும். 2 அடி ஏறினா அப்ப கிணறு 30 அடி. அப்ப 15 நாள் வந்துட்டு சொல்லுவோம்னு இல்ல, 29 நாள் 2 அடி ஏறிட்டனா அதுக்கப்புறம் வெளில வந்துடும். அப்புறம் 30 நாள் தேவையில்லை, 15 நாள் தேவையில்லை. இது சொன்ன 15 நாள் 30 அடி தான் மொத்தம். 30 அடின்னா 15 நாளுக்கு முன்னாடி 14 நாள் அது வந்துருத்தனா மேல வந்துருத்தணும். மேல வந்துருத்தோம்னா அதுக்கப்புறம் என்ன 29 நாள் அது மேல வந்துடும். மேல வந்துருத்தோம்னா அதுக்கப்புறம் திருப்பி உள்ள போகாதுன்னு இது ஒரு கணக்கு. இப்ப நாம என்ன சொல்லுவோம்? 30 நாளும் கணக்கு சொல்றோம். 30 நாள் கிடையாது. ஆனா அதே அந்த தவளை ஒரு நாளைக்கு 2 அடி தான் மேலே ஏறுது, 3 அடி கீழே போயிடுது. அப்ப 30 நாள் என்ன ஆகும்? இன்னும் ஆழம் தோண்டி 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 மேல போயிருந்தது. அதே போல நம்ம இந்த சம்சாரத்துல பிராயச்சித்தம் பண்றோம்னு சொல்லிட்டு பாவத்தை நிறைய சேர்த்துட்டே இருக்கும், போய்கிட்டே இருக்கும். பிராயச்சத்துல பண்ற இடத்துல 4 தப்பு பண்றோமோ அப்ப பாவம் மூட்டு நன்னா ஏறுறது, ஏறிண்டே இருக்கு. இது எப்படி என்றால் எது போல இன்னொருத்தர் கணக்கு நமக்கு வருமா? பேங்க் அக்கௌண்ட்ஸ் வரவே வராது, எதுவுமே வராது, ஒண்ணு வேண்டாம். ஒரு யானை இருக்கணும். காவேரி கொள்ளத்துல யானையை உருந்து குளிப்பாட்டினா அப்ப யானை பாகன் குளிப்பாட்டின உடனே கிட்டுன்னு மேல கரைக்கு மேல ஏறிட்டு மேல ஏறினா அந்த தும்பிக்கையாலே அங்க வேலை வந்த உடனே அங்க இருக்கக்கூடிய சத்தை குப்பை சத்தை இதெல்லாம் எடுத்து தலையில ஏற்றி போட்டுணும். தலையில ஏற்றி போட்டு குளிப்பாட்டுக்கு அப்புறம் திரும்பி வரும்போது என்ன ஆகுது? திரும்பி வந்துடுறதனும். இப்ப பரீட்சித்து என்ன சொல்றான்னா, நான் என்னதான் பிராயச்சித்தம் பண்ணாலும் திரும்ப அந்த பாபம் என்னதானே வந்து போடுறது. எது
குஞ்சர சௌசவதுன்னு சொல்லுவா. குஞ்சரன்னா யானை. அந்த யானைக்கு குளிப்பாட்டினா என்ன ஆகுன்னா திரும்ப திரும்ப தன்னுடைய அழுக்க மேல போட்டு வைக்கிறதுனோ. அதே போல நான் எத்தனை பிராயச்சித்தம் பண்ணாலும் அதை திரும்ப திரும்ப வந்துட்டே இருக்கேன். இப்ப பரீட்சித்து கேட்க சுக்கராச்சாரிய பதில் சொல்றாரு, நீ நினைப்பது அவ்வளவு சுலபம் இல்லை ராஜனே. ராஜா நீ என்ன நினைக்கிற, பிராயச்சித்தம் பண்ணபடியால என்ன போயிடும் போயிடும் இல்லையா, அவ்வளவு சுலபம் கிடையாது. எல்லாமே மெதுவாகத்தான் நடக்கணும். ஏன்னா முதல்ல புலன்களை நீ அடக்கணும். புலன்களை அடைக்கணும், மனசை அடக்கணும். மனசும் மொழியும் மெய்யும் காயதுன்னு மனமே வாக்கே கருமமே அப்படின்னு சொல்லிக்காரு. அப்படி இருக்கச்சே இது மூணு நன்னா இருக்கணும், ஒன்னா இருக்கணும். இந்த மூணு நன்னா இருக்கணும், ஒன்னா இருக்கணும். பெரியோர்களிடத்துல பணிவோடு நடக்கணும். அது மட்டும் இல்ல, சத்தியமே பேசணும், பொய் சொல்லப்படாது, சத்தியம் பேசணும், பிறர் பொருளுக்கு ஆசைப்படக்கூடாது. இதெல்லாம் இருந்தாதான் உங்களுக்கு பாகம் வராம இருக்கும். சத்தியம் பேசணும், சாஸ்திர சம்மதத்தோடு இருக்கணும். அது மட்டும் பெரியோர்களுக்கு பணிவோடு இருக்கணும், பிறர் பொருளுக்கு ஆசைப்படக்கூடாது, பிரம்மச்சரிய விரதத்தை மேற்கொள்ளணும். கிரகஸ்தனா இருந்தா கூட. அது என்னமா சுவாமி கிரகஸ்தன், பேரு கிரகஸ்தன். பிரம்மச்சரிய விரதத்தை மேற்கொள்ளணும், தியானம் இருக்கணும், தபஸ் இருக்கணும். இது இத்தனை இருந்தா தான் நடக்கும். அது முடியுமா? தாராளமா முடியும். நம்முடைய டே டு டே ஆக்டிவிட்டிஸ் தான் இது. தியானம்னா என்ன, எப்ப பாரு அப்படியே அவனுடைய சிந்தனை இருக்கணும். தபசுனா என்ன, அவனையே நினைச்சு கொண்டு இருக்கக்கூடியது. அதே போல பிரம்மச்சரிய விரதம்னா என்ன, பகவத் சிந்தனை, பாகவத சிந்தனை, ஆச்சார சிந்தனை. அந்த சிந்தனையோடு இருந்தா அதுதான் விரதமே. வேறு சித்திரம் வந்தா பிரயோஜனம் இல்லை. அதே போல பிறர் பொருளுக்கு ஆசைப்படலாமா, வேண்டவே வேண்டாமே. அதுல வைராக்கியம் இருக்கிறமோனோ இதெல்லாம் இருந்தா அப்படின்னா. இப்ப திரும்ப பரீட்சித்து கேட்கிறாங்க, நீ சொல்றத பார்த்தா ரிஷியே, நீ சொல்றத பார்த்தா போகாத ஊருக்கு வழி சொல்ற மாதிரில இருக்கு. ஏன்னா புலன்களை அடக்கணும், மனசை அடக்கணும், பொய் சொல்லக்கூடாது, உண்மையே பேசணும், பிறர் பொருளுக்கு ஆசைப்படக்கூடாது, தியானம் என்ன, தபஸ் என்ன, இதெல்லாம் இருக்கணும்னு சொல்லிட்டு இருக்கிறேன்னா. இதெல்லாம் இருந்தா தான் மனுஷன். இது இத்தனையும் பண்ணி நான் என்னைக்கு மோட்சம் போறது, யாரு கேட்கிறா, பரிசுக்கிறார். இதெல்லாம் நடக்காது போல இருக்கேன், பயம்தான். இதெல்லாம் பண்ணி இனி இந்த உலகத்திலிருந்து வெளியே போகணும்னா சமமா இருக்கே சுவாமி, எப்படி பண்றது, என்ன பண்றது? அப்ப ரொம்ப பாவம் பண்ணிவன் முக்தி அடைகிறவன் என்ன பண்ணலாம்னு கேட்கிறார். கேட்கறச்சு அப்ப சுக்கராச்சாரி பதில் சொல்றார், பரீட்சித்து ஒண்ணு கவலைப்படாது, நிறைய பாவம் பண்ணினவன் கூட முக்தி அடைந்திருக்கான். இப்பதான் ஆச்சரியமான சரித்திரம் சொல்லப்படுறார். நிறைய பாவம் பண்ணினவன் கூட முக்தி அடைந்திருக்கான். முதல்ல அந்த கதையை சொல்லு, எப்படி பண்ணினா, என்ன பண்ணிட்டு. இது ரொம்ப ஆசை, நமக்கு ரொம்ப ஆசையா இருக்கும். ஏன்னா எத்தனை வேணா பாவம் பண்ணிட்டே இருக்கலாம், அதுக்கப்புறம் கடைசியில் முக்தி கிடைச்சிருமோனோ. இது போல ரிசர்வேஷன் பண்ணிட்டு வரமோனு, ட்ரெயினுக்கோ இல்ல இதுக்கு ஃபிளைட்டுக்கோ ரிசர்வேஷன் பண்ணதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் கிடைக்காதுன்னு சொல்ல முடியும். அது கூட கிடைக்கிறது இல்லை சில நேரத்துல. ட்ரெயின் கேன்சல், ஃபிளைட் கேன்சல் சொல்றாங்க. அந்த மாதிரி ரிசர்வேஷன் மாதிரி இதுவான்னா அந்த மாதிரில இருந்தாலும் உனக்கு அந்த சரித்திரம் சொல்றேன். அவன் எவ்வளவு தீயவன், அந்த தீயவனே முக்திக்கு போயிருக்கான். அந்த சரித்திரத்தை சொல்றேன். பெருமாள் பாவம் பண்ணினவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டேன்னு சொல்லியாச்சுன்னு வச்சுக்கோ. என்ன பண்ணும், நீ எல்லாம் பாவம் பண்ணிக்கிற, அதெல்லாம் கிடையாது சுவாமி, இது போயிட்டு வரும். இந்த ஜென்மா இல்ல, இன்னொரு 10 ஜென்மா இல்ல, இன்னொரு 100 ஜென்மா எடுத்துட்டு வந்தா அதுக்கு வர பாக்கலாம்னா எங்க வர்றது? அந்த 100 ஜென்மால இன்னும் நிறைய பாவத்தை நான் சேர்த்துட்டே இருக்கேனே, அப்ப வாய்ப்பே கிடையாது இல்லையா? அதனால பெருமாள் என்ன பண்ணார், பாவத்தை பண்ணினா ஏற்றுக்கொள்ள மாட்டேன்னு சொல்லிட்டா அவருக்கு ஆளே கிடைக்காது. இது அவருக்கு ஆபத்தா போயிடும். இது பிராட்டி சொல்ற இந்த வார்த்தைய புருஷகாரம் பண்ணும்போது அவன் இத்தனை பாவம் பண்ணியிருக்கானே, அவனை போய் ஏத்துக்கோன்னு சொல்லிட்டு இன்னைக்கு தேவி என்னமா நீ இந்த வார்த்தை சொல்லலாம்? அப்ப சாஸ்திரம் பொய்யாகுமே. சாஸ்திரத்துல இந்தந்த பாவத்தை பண்ணனுக்கு இந்தந்த தண்டனை கொடுக்கணும்னு சொல்லி இருக்கணும். அவன் இத்தனை பாவம் பண்ணி இருந்துச்சு, அவனை ஏத்துக்கணும்னு சொல்லிட்டு இருக்கியே. இந்த கேள்வி பிராட்டிகிட்ட கேட்கிறாரு. ஆனா தான் என்ன பண்றாருன்னா, அந்த மாதிரி பாவம் பண்ணவன ஏற்றுக்கொள்ள மாட்டேன்னு சொல்லியாச்சுன்னா என்ன, ஒருத்தரும் கிடைக்க மாட்டா. அப்ப பிராட்டி சொல்றா, அப்ப உனக்கு பாவம் பண்ணினவன் பாவம் பண்ணாதவன் தான் கிடைக்கணும்னு சொல்லிட்டனா நீ தான், வேற யாரும் கிடையாது, ஒருத்தரும் கிடையாது.
ஒருத்தர் இருக்க முடியாது. இப்ப என்ன பண்ணலாம், அதுதான் சரணாகதின்னு சொல்லியிருக்காங்க. இருக்கட்டும். அப்ப ஆள் கிடைக்காதுன்னு அவருக்கே தெரியுமானோ, அதனால ஒரு வழியை பெருமாளை வச்சுட்டு இருக்காரு. என்ன வச்சுன்னா, அதற்காக தான் ஒரு கதை பார்க்க போறோம். ஆச்சரியமான கதை. என்ன கதைன்னா, காண்ய முக்க தேசம் அப்படின்னு ஒரு தேசம். காண்ய முக்கிய தேசம்னு பேரு. அந்த தேசத்துல ஒரு தாசிக்கு ஆட்பட்ட ஒரு அஜாமிலன் என்கிற ஒரு பிராமணன், பிராமணோத்தமன். அவனுடைய பேர் அஜாமிலன் பேரு. அந்த அஜாமின உபோக்கியார்னு பேரு. இது விஷ்ணு புராணத்தை எடுத்திருக்கா, இது பாகவத பிரதானம் எடுத்திருக்கா. அப்ப அஜாமிலன் இருக்கையா, அவன் பிராமணன். வேதங்களை நன்னா முழுவதுமாக கற்றவன், நன்னா வேதாத்தியனம் பண்ணவன். ஆனா என்னமோ தப்பு வழிக்கு போயிட்டான். சில பேர்லாம் இருக்கா பாருங்க, பெரிய பண்டிதரா இருப்பா, பெரிய தனக்கு இருக்கக்கூடிய ஒரு சாமர்த்தியம் என்னன்னா சாஸ்திரத்தை சதுர்வேத சாஸ்திரி பண்டிதனா இருப்பா. ஆனா சில சில தவறுகள்லாம் பண்ணிடுவான். அதே போல இந்த பிராமணன் உயர்ந்த பிராமணன் தான், நன்னதான் தன்னோட மனைவியோடு இருந்தான். என்னமோ தெரியல, திடீர்னு ஒரு காட்டுக்கு போனான். அந்த பிராமணன் காட்டுக்கு போனோடனே அங்க ரூபவதியாக இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை கண்டான். பெண்ணை பார்த்தவொடனே தன்னோட மனசை பறி கொடுத்தான். இந்த பெண்ணை பார்த்த உடனே தன்னுடைய மனசை பறி கொடுத்துட்டான். அவ தாசி. அந்த தாசியோடையே அவன் இருந்துட்டான். அந்த தாசியோட இருந்துட்டான். அவளுக்காக என்னென்ன பண்ணுவோம் அத்தனையும் பண்ணிட்டு இருக்கான். என்னைக்குமே மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசை மூணுமே கூடாது. மண்ணாசை கூடாது, பெண்ணாசை கூடாது, பொன்னாசை. இது நம்ம முன்னாடி கூட பார்த்திருக்கோம். தங்கம் எங்க இருக்கோ களி அங்க இருக்கான்னு நம்ம கேட்டுக்கணும். அப்புறம் நாங்களாம் தங்கத்தால எதுவுமே பண்ணி போடக்கூடாதுன்னு கேட்க வேண்டாம். தங்கம் இருக்கிற அளவுக்கு இருந்தா களி வரமாட்டார். அதிகப்படியா இருந்தா இன்னைக்கு என்ன ஆயிட்டு, தங்கத்திலேயே இன்வெஸ்ட்மெண்ட் வந்துட்டு இன்னைக்கு அந்த அளவுக்கு வந்துட்டு, அப்பனா களி அங்கதான் இருக்காருன்னு அர்த்தம். இப்ப மண்ணாசை கூடாது, இந்த நிலம் என்னுடையது, அது கூடாது. பெண்ணாசை கூடாது. இவர் பெண்ணாசைப்பட்டார். இந்த அஜாமிலன் இருக்கானே பெண்ணாசைப்பட்டான். பெண்ணாசைப்பட்டு அவளுடைய ரூப அழகு சுந்தரி, அதுலயே அவள் மயங்கி 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 அவளுக்காகவே தான் இருக்கான். அவளுக்காக தான் இருக்கான்னா அவளுக்கு எல்லாம் கொடுக்கணுமானோ, என்னென்ன தேவையோ அதெல்லாம் கொடுக்கணுமானோ. அப்ப எப்படி கொடுக்கறது? இவன்ட்ட பணம் இருக்கா? தப்பான வழிக்கு போயிட்டான். தப்பான வழிக்கு போயினா இப்ப என்ன ஆயிட்டு, கட்டிய மனைவியையும் பெற்ற குழந்தைகளும் எல்லாத்தையும் விட்டுட்டோம். கட்டிய மனைவியும் விட்டாச்சு, பிராமணன் கட்டிய மனைவியும் விட்டாச்சு, பெற்ற குழந்தையும் விட்டாச்சு. என்னென்ன குற்றங்கள் பண்ண முடியுமோ அத்தனையும் பண்றான். ஏன்னா அந்த தாசியுடைய மனசை திருப்தி பண்ணணுமானோ, திருப்தி பண்ண வைக்கணும்னா அவ கேட்கறதெல்லாம் கொடுக்கணும். அவ கேட்டதெல்லாம் கொடுத்தாதானே திருப்தி பண்ண முடியும். அவ கேட்டதெல்லாம் கொடுக்கறதுக்கு உண்டான காசு வந்துட்டு இல்லையே. திருடணும், பொய் சொல்லணும், தப்பான வீடு போகணும், என்னென்ன குற்றம் அதெல்லாம் பண்ணணும் பண்ணிட்டு இருந்தான். எது வரைக்கும் போயிட்டான்னா பிராணிகளை வதைக்கிற அளவுக்கு போயிட்டான். ஒரு பிராமணன் பிராணிகளை வதைக்கிறான்னா, பிராமணன் என்ன அர்த்தம்னா பிராணியை பிரதானமா பாதுகாணும். பிராமணன் சொன்னால பிராணியை பிரதானமா பாத்துக்கிறான். அந்த பிராணி வதைகளுக்கு போயிட்டான். அப்ப தர்மமான வழியில் சம்பாதிக்காமல் அதர்மமான வழியில் சம்பாதிக்க ஆரம்பிச்சான். அது மட்டும் சூதாட்டம், சூதாட்டத்துல வேண்டிதான். இப்ப இவரை சந்தோஷப்படுத்துறதுக்காக என்னென்ன திருட ஆரம்பிச்சான், சூதாட்டம் வந்தான், இதை பிராணிவதை பண்ண ஆரம்பிச்சான், இத்தனையும் பண்ணான். இதெல்லாம் சாஸ்திரம் கட்ட பண்ணக்கூடிய ஒரு பிராமணன். எதெல்லாம் பண்ணக்கூடாதோ அதத்தையும் தப்பான செயலில் ஈடுபட்டு கொண்டு நல்லா பண்ணிதான், நல்லா பண்ணிட்டு இருந்தான். அவனே அனுபவிச்சுட்டு இருக்கான், அந்த தாசியை அனுபவிக்கிட்டு இருக்கான், தானும் என்னென்ன தப்பான காரியம் பண்ணிட்டே இருக்கான். இப்படியே நாட்கள் நாட்கள் வருஷங்கள் போக 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 உடம்பு இழைச்சிட்டு, உடம்பு இழைச்சி போயிட்டு, இழைச்ச உடனே உள்ளம் சோறு விட்டது. உள்ளமும் உள்ளத்தில் இருக்க ஒரு பலமும் போயிட்டு, உடம்புல இருக்க பயம் போயிட்டு, இப்ப மரண பயம் வந்துட்டு. மரண பயம் என்னைக்குமே மரண பயம்னா கை கால்கள் விழுந்துருத்துனா என்ன அர்த்தம்? கை கால்கள் சரியா வேலை செய்யணும் வச்சுக்கேன், நம்மோடு ஒத்து போகணும்னு வச்சுக்கோ, இப்ப மரண பயம் வந்துடும். மரண பயம் வந்துடுத்து, இறுதி நாள் வந்துடுத்து, மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்கிட்டு இருக்கு, எப்ப வேணா போயிடும். அந்த மாதிரி இருக்கு. படுக்கையில கிடக்குறான், படுத்த படுக்கையில இருக்கிறது இவருக்கு தண்டனை தான் நிச்சயமா. என்னன்னா இத்தனை பாவச் செயல்களை பண்ணியிருக்கானே, கட்டிய மனைவி விட்டான், குழந்தைகளை விட்டான், பிராமணோத்தவனாக இருக்கக்கூடிய தன்மையை விட்டான்,
அது மட்டும் இல்ல, ஏதோ ஒரு ரூபசுந்தரியாக இருக்கக்கூடிய அந்த தாசியுடைய அவ கால் காட்டிலேயே குழந்தைன்னு இருக்கான். அவள் சொன்னபடி நடக்கிறான். என்னென்ன தீய செயல்கள் உண்டோ, என்னென்ன திருட்டுத்தனங்கள் உண்டோ, என்னென்ன பிராணுபதைகள் உண்டோ அத்தனை செஞ்சுட்டு இருக்கான். இதெல்லாம் இருக்கிற நித்தியம் அவனுக்கு தண்டனை கிட்டாகணும், கிடைக்கத்தான் போடுது. அவனுக்கே தெரியுது இத்தனை பாவத்துக்கு. ஏன்னா தான் பிராமணன் இல்லையா, சாஸ்திரம் அறிந்தவன். சாஸ்திரம் அறிந்தவன் ஆனபடியாலே இத்தனை பாவத்தை சில பேர்லாம் தெரிஞ்சே தப்பு பண்ணுவான். தெரிஞ்சே தப்பு பண்ணா என்ன சுவாமி ருச்சி, இந்த ருச்சி அந்த மாதிரி பண்ண சொல்றது இருக்கட்டும், வேற மேல அந்த விஷயத்தை சொல்றேன். அப்படிங்கிற தண்டனை கிடைத்தாகணும். இவனுக்கு 10 பிள்ளைகள், இவனுக்கு 10 பிள்ளைகள். அதிலே கடைசி பிள்ளைக்கு பேர் நாராயணன் பேர் வச்சுட்டான். கடைசி பிள்ளைக்கு பேரு நாராயணன் பேரு. இப்ப அந்த பிள்ளைதான் விளையாடிட்டு இருக்கான், இங்க இருந்து விளையாடிட்டு இருக்கான். இப்ப மூச்சு அடங்கக்கூடிய கடைசி நேரம் யாருக்கு, அஜாமினனுக்கு மூச்சு அடங்கக்கூடிய கடைசி நேரம். அப்ப என்ன பண்றான், இந்த பக்கத்துல இந்த கோரப்பற்களோடு இந்த யமபடர்கள் அந்த யமதூதர்கள் வரான்னா இந்த கோரை பற்களோடு நீங்க எல்லா படத்துல எல்லாம் பார்க்கலாம். கோரை பற்களோடு நன்னா சூலத்துல கையில எழுதிட்டு பாசக்கயத்தோடு அப்படின்னு 3 யமதூதர்கள் தெரிகிறான். தெரிவாளா சுவாமின்னு கேட்டாதீங்க. ஏன்னா யாரெல்லாம் ஆச்சாரிய சம்பந்தம் பெற்றாலும் அவளுக்கு தெரியமாட்டான். ஆச்சாரிய சம்பந்தம் பெற்றவர்களுக்கு தெரிய மாட்டா. சில பேர் தான் சொல்லுவாங்க, சுவாமி நான் எவ்வளவுத்துக்கு போயிட்டு வந்திருக்கேன்னுவா. அதெல்லாம் முடியாது. எவ்வளவுக்கு போயிட்டு வந்தா இவருக்கு தெரியாது. இந்த ஆத்மா போயிருக்கலாம், ஆனா அங்க வந்ததுக்கு அப்புறம் இவர் அங்கிருந்து வந்து இவர் சொல்ல முடியுமான்னா சொல்ல முடியாது. ஆனா என்னன்னா அந்த அளவுக்கு சொப்பனம் வரலாம், இல்ல ஏதோ ஒரு நிழல் ஆடுற மாதிரி இருக்கும். நிழல் ஆடுற மாதிரி 3 யமதூதருக்கு வந்திருக்கா, கோரை பற்களோடு திரிசூலத்தோடு பாசக்கயத்தோடு அப்படின்னு. அவெல்லாம் தெரிவாளா தெரியமாட்டாளா அப்படின்னு தெரியாது, இதுக்கு வச்சுக்கோ. அப்ப என்ன அப்படின்னு இருக்கு இல்லையா. இப்ப ஒரே மயக்கம் அந்த டைத்துல நமக்கு எப்படி இருக்கும், நமக்கெல்லாம் அப்படியே சொல்லிட்டு ஆச்சாரிய சம்பந்தம் இருக்கிறபடியால கிடையாதுன்னு சொல்லிட்டேன். ஆனா சாமானிய மயக்கமா இருக்கா இல்லையா, மயக்கமா இருக்கிற வாழ்க்கை இதெல்லாம் தெரியுமான்னா அது நிஜமாவே யமதர்மராஜன் வந்தாலும் தெரியறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஆனா அதை சொல்ல முடியுமானா சொல்ல முடியாது. இன்னொருத்தர் சொல்றதுக்குள்ள பிராணம் தான் போயிடுது இல்லையா. அப்ப பாச கயிற்றை வச்சுட்டு இவன் மேல கொண்டு போடுற 3 பேரும் வந்துட்டா. 3 யமதூதருக்கு வந்துட்டா. இவன் பக்கம் பாச கயிற்றை வீச போறான். இவனுக்கு பயம் வந்துடுச்சு, இந்த அஜாமனுக்கு பயம் வந்துடுச்சு. ஒண்ணுமே ராதே நாமே யாரோ ஒருத்தர் இது வரைக்கும் பார்க்காதவர்கள் பார்த்து வச்சுக்கோங்க, கோர உருவத்தோடு பார்த்தோம்னா நமக்கு பயம் வந்துருமோனோ. அந்த மாதிரி இவனுக்கு பயம் பீட்டிடுச்சு. என்ன தப்பு பண்ணும் போது இவனுக்கு பயம் தெரியல. இனிமே ஜனங்களுக்கு எப்படின்னா இன்னென்ன தப்பு பண்றா பாருங்க, அப்பெல்லாம் ஒண்ணும் அவ்வளவுதான் பயமா வராது. ஆனா அந்த தப்புக்கு தண்டனைன்னு சொல்ற போச்சுதான் பயம். தப்பு பண்ணும்போது பயம் இல்லாம ஆனந்தமா அனுபவிக்கக்கூடிய ஒரு நிலையிலே அந்த தப்பு பண்ணிடலாம். அந்த தப்புக்கு தண்டனை வரைச்சுதான் பயம் வந்துடுறது. இப்ப நாம் பண்ணும் தப்பெல்லாம் தெரிஞ்சு பண்றோமா தெரியாம பண்றோமா? சுவாமி தெரிஞ்சு பண்றோமா தெரியாம பண்றோமா? தெரியாம பண்றோம்னா உள்ளுக்குள்ள பகவான் சொல்லி கொடுக்கிறார், இது வேண்டாம், சாஸ்திர சம்மதம் இல்லை, பண்ணாதுன்னு சொல்றார். சுவாமி என்னெல்லாம் நீங்க சொல்றது கிடையாது சுவாமின்னா. பகவான்னா பகவான்னு இல்லை, நமக்கு நிறைய சமிக்கையை கொடுக்கிறார். அங்க போக வேண்டாம்னு கொடுப்பார், அது வேண்டாம்னு பண்ணுவார். அது மட்டும் இல்லை, நமக்கு அந்தந்த நிலையில நமக்கு அதுல ஒரு அன்வயமே இல்லாத வழிக்கு நம்ம பண்ணிடுவார். இவ்வளவு பண்றாரு இல்லையா. ஆனா அதான் அந்த சமிக்கை தான் பண்றாரு, சொல்லி கொடுக்கிறார். ஆனா சொல்லி கொடுத்தாலும் நாம என்ன பண்றோம், சாஸ்திர சம்மதம் இல்லைன்னு சொன்னாலும் நாம என்ன பண்ணுவோம், ஞாபகத்துல வந்தாலும் மறந்தாலும் உள்ள உட்கார்ந்து இருக்காரு. நான் சொல்றேன்றான் கண்ணன் பெருமானை என்ன தெரிவிக்கிறான், நான் உள்ளே உள்ளுவார் உள்ளிட்டெல்லாம் உடனிருந்து அறிந்துவிட்டு நான் உள்ளே இருந்து சொல்லிட்டு இருக்கேன் அர்ஜுனா அப்படின்னு தெரிவிக்கிறாரு. ஆனா சொன்னா கூட அப்ப ஞாபகத்தில் வந்தார் நம்ம என்ன வரட்டும் சுவாமி, அவர் இருக்கணும் இருக்கட்டும் நான் பண்றேன். அந்த மாதிரி அவர் சொன்னாலும் பண்றமோனோ அதுக்குதான் ருச்சின்னு பேரு. ஏன்னா ஒரு தப்ப பண்ணி பண்ணி பழக்கம் ஆயிடுச்சனாலயா அந்த ருச்சியினாலேயே தப்பு பக்கத்துல போறோம். அது தப்புன்னு தெரியும், தப்புன்னு தெரியறது.
தப்புன்னு தெரிஞ்சா கூட அது அந்த தப்பு பக்கத்துல போறோம். ரெண்டு உண்டு, வாசனை ருச்சின்னு ரெண்டு உண்டு. கொஞ்சம் நிதானமா கேள்விப்போம். வாசனா ருச்சி ரெண்டு உண்டு அப்படின்னா இந்த ரெண்டும் ஒவ்வொரு ஜீவாத்மாவை அடுத்தடுத்த பிறவிக்கு கொண்டு போகக்கூடிய தன்மை இது. நல்ல பாருங்க, ஒவ்வொரு வாசனையும் ருச்சியும் அடுத்தடுத்த தன்மைக்கு இந்த ஜீவாத்மாவை அடுத்தடுத்த பிறவி வாசனையும் வரும், அதே போல ருச்சியும் வரும். இந்த பிரிவி போன இதுக்கு முன்னாடி என்னென்ன வாசனை இருந்ததோ என்னென்ன ருச்சி இருந்ததோ அதெல்லாம் அடுத்தடுத்த பிரிவு கொண்டு போகும். ஆனா நான் சம்பாதித்த பணத்தை அடுத்த பிரிவுக்கு கொண்டு போவது கிடையாது, பகவான் அனுமதிப்பதே கிடையாது. சம்பாதித்த சுவாமி சம்பாதிச்சிருக்க சுவாமி இத்தனை கோட்டீஸ்வரனா இருக்க, அடுத்த வருஷத்து அடுத்த ஜன்மால இந்த கோட்டீஸ்வரனான தன்மை எனக்கு வந்துருமா, இது அப்படியே எனக்கு டிரான்ஸ்பர் ஆயிடுமான்னு அதெல்லாம் ஆகாது. அந்த பணம் எல்லாம் அனுமதிக்கிறது கிடையாது. ஆனா புகழ் சம்பாதித்தராய் இந்த லோகத்திலும் நீடித்து நிற்கும் நாம் திருப்தியோடு அடுத்த பிறவிக்கு போவோம். போகும்போது நம் கர்மாவும் அதே போல் ருச்சியும் வாசனையும் இதெல்லாம் வரும். ஒரு பக்கம் பாவம், ஒரு பக்கம் புண்ணியம், இந்த ரெண்டும் மூட்டை கட்டிட்டு நன்னா அனுப்பி வச்சுக்குவேன். பாவ புண்ணியம் கர்மாக்கள் பேரு. அந்த கர்மாக்கள் பாவ புண்ணியம் நன்னா வச்சுக்கிறான். அப்ப கர்மங்கள் வாசனை ருச்சி இது இத்தனையும் நம்ம கொண்டு போறோமோனோ. சரி சுவாமி, வாசனைன்னா என்ன, ருச்சின்னா என்ன? வாசனை என்றால் பண்ணி பண்ணி மனசுல ஒரு பதிவு படுறதுனும், இதை பண்ணியிருக்கேன் இதை பண்ணியிருக்கேன் இதை ஒரு பதிவு ஏற்படுறதுனும். அந்த பதிவு தான் ஏன்னா பிரியத்துக்காக சொன்னேன். இப்ப இந்த டேபிள் மாதிரி புஷ்பத்தை வச்சுக்கணும். இந்த டேபிள் ஒரு புஷ்பத்தை வச்சேன்னா புஷ்பம் ஒரு 10 மணி நேரம் வச்சுக்கோங்க. அந்த புஷ்பத்தை எடுத்துட்டு வச்சுக்கோ 10 மணி நேரம் கழிச்சு அந்த இடத்துல நீங்க மோந்து பார்த்தோன்னா புஷ்ப வாசனை அடிக்கும். சுவாமி புஷ்பமே இல்லையே சுவாமி, அந்த வாசனை இருக்கேன்னா அதுதான் வாசனை, அதுதான் வாசனை. அப்ப வாசனை என்ன அர்த்தம்? அந்த எடுத்துட்டா கூட அந்த வாசனை இருக்கணும், அதுதான் வாசனை. அதே போல நாம் பல பல பிறவிகள் பிறந்து பிறந்து என்னமோ தப்பு பண்ணியிருக்கோம். ஒரு தப்பு ரெண்டு தப்பு இல்லை, என்னென்னமோ தப்பு பண்றோம் இல்லையா? அந்த வாசனை நம்ம விடாது. அந்த வாசனை நம்ம விடுவான்னா விடவே விடாது. அந்த பிறவிலிருந்து அடுத்த பிறவிக்கு போறோமோ அந்த அடுத்த பிறவிக்கு அந்த வாசனை போகும், அந்த வாசனை போகும். இதை தவிர ருச்சி இருக்கு. வாசனை நம்ம பண்ணி 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 பழக்கப்பட்டபடியாலே சில பேருக்கு காலத்தால காபி சாப்பிட்ற பழக்கம் உண்டு. எங்க போனாலும் அந்த காலத்தால 6 மணிக்கோ 6:30 மணிக்கோ, யாருன்னு 6 மணிக்கு சொல்லிட்டு இருக்கேன், ஒருவேளை ஒரு 8 மணிக்கு எழுந்தாரு வச்சுங்க, உடனே அவருக்கு அந்த பெட்ரூமுக்கே வரணும். அது அந்த அதுதான் வாசனை. அந்த காபி வாசனையும் உண்டு, அதையும் உண்டுன்னு வச்சுக்கோ. அப்படின்னு கட்சது அந்த வாசனை வருதோனோ, அந்த வாசனை பண்ணி பண்ணி இருக்கிறதுனால நம்ம விடாது, திருப்பி திருப்பி வந்துட்டே இருக்கும் இது வாசனை. இதை தவிர ருசி இருக்கு. அதாவது கர்மம் என்பது பாப புண்ணிய ரூபத்தில் இருக்கும் கர்மம். அது என்ன புரிஞ்சுக்கோ, கர்மானா என்ன, வாசனானா என்ன, ருச்சின்னா என்னன்னு பார்ப்போம். கர்மா என்பது பாப புண்ணிய ரூபத்தில் இருக்கிறது கர்மம். வாசனை என்பது நமக்கு தெரியாமலேயே தப்புல ஈடுபட்டு கொண்டிருக்க இல்லையா, அதுதான் வாசனை. நமக்கு தெரியாது, அதே பதிவு வந்துடும். சுவாமி எனக்கு இப்படிதான் சுவாமி பழக்கம்ன்றியா, அந்த பழக்கம் இது தப்புன்னு அவளுக்கு தெரியாது, தப்புன்னு தெரியாமலேயே அந்த தப்பை பண்ணிட்டு இருக்கா இல்லையா, அதுதான் வாசனை. உதாரணத்தை ஒண்ணு பார்ப்போம். கோயில்ல போய் வம்புகள் பேசப்படாது, கோயில்ல போய் வம்புகள் பேசப்படாது. ஆனா கோயில் போய் வம்புகள் பேசப்படாதுன்னா பேசி பேசாம இல்லையே. கோயில் வம்பு பேசப்படாது இல்லையா, பேசிட்டு தான் இருக்கும். ஏன் பேசிட்டு இருக்கோம்னா வாசனை. பேசினா தப்புன்னு சில பேர் தெரியறது, சில பேர் தெரியல. தெரியாம இருக்கச்சு கோஷ்டி ஆகிட்டு இருக்கும். கோஷ்டி ஆகிட்டு இருக்கச்சே பேசிட்டே இருக்கலாம். பேசிட்டு இருக்க ஏன் சுவாமி பேசுறான்னா பேசிட்டு இருக்கா. ஆனா இயற்கையில அது பேசுறோம் இல்லையா, அதுதான் வாசனை. அப்ப நம்ம அறியாமலேயே தப்பின் வழி போகிறோமோ, அதுதான் வாசனை. அந்த வாசனை தான் தூண்டுறது.
தூண்டுதல் அர்த்தம், அந்த தூண்டுதல் தான். இப்ப தெரிஞ்சு போயிட்டு, சரி தெரிஞ்சு விட்டு சுவாமி இனி அது மாதிரி பண்ண விலகி இருக்கிறோமோனோ, இப்பவும் அடுத்த வருஷம் போகும்போது அதே தப்ப பண்றோம். அடுத்த வருஷம் போகும்போது அதே தப்ப பண்றோம். இந்த வருஷம் பண்ணினோம் சுவாமி, யாரோ ஒரு சுவாமி சொன்னார், சுவாமி வம்பு பேசப்படாதுன்னு சொன்னார், சரி சுவாமி இனி நம்ம அடுத்த வருஷம் வந்தான் அப்ப அதே தப்பு பண்றோம். ஏன்னா இப்ப என்ன சுவாமி ஆச்சுன்னா, இப்ப ருச்சியின் தூண்டுதல், அப்ப வாசனையின் தூண்டுதல், இப்ப ருச்சியின் தூண்டுதல். வாசனையுடைய தூண்டுதல் வேறு, ருச்சியின் தூண்டுதல் வேறு. என்ன பண்ணிக்கணும், அதாவது தெரியாத்தனத்தாலே தப்பு பண்ணினா அது வாசனையாலே தூண்டுதல், தெரிந்து தப்பில் ஈடுபட்டால் அது ருச்சியாலே பண்ண தூண்டுதல். என்ன பண்ணுங்க, தெரிஞ்சே பண்றோம் வச்சுக்கேன், ருச்சி நிறைய தப்புக்கள் தெரிஞ்சே பண்றோம். இருக்கட்டும் சுவாமி என்னால அனுபவிக்கணும், எப்பதான் அனுபவிக்கிறது, இப்பதான் அனுபவிச்சானோ அப்படின்னு சொல்றாரோ, தப்பாச்சே சுவாமின்னு இருக்கட்டுமே, அது ருச்சின்னு பேர். அது ஒருத்தருக்கு முதல்ல தெரியாது, தெரியாதனத்தால வாசனையால தூண்டி அனுபவிக்கிறானோ அது தெரியாதனத்தால் பண்றது. இது ரெண்டும் உண்டு. ஆக தப்புன்னு ஈடுபட்டா அது ருச்சியாலே, ஆக இந்த தப்பை பண்ணு எனக்கு ஆசை இருக்குன்னு அர்த்தம். நல்லா இருக்கு, இந்த தப்பை பண்ணு எனக்கு ஆசை இருக்குன்னு அர்த்தம் இல்லையா? ஏற்கனவே ஆசையால பண்ணல, தெரியாத வாசனை என்பது தெரியாதனத்தாலே பண்ணினேன். ஆனா தெரியாதனத்தாலே பண்ணினா கூட பகவான் மன்னிச்சு விடுகிறார். ஆனால் ருச்சி தெரிஞ்சு ருச்சி பண்றது, ருச்சியால் பண்றேன்னா தெரிஞ்சு பண்றேன்னு அர்த்தம். ஆனா ருச்சியால் எதை பண்ணிக்கிறனோ அது கண்டிப்பாக நான் பிராயச்சித்தை தேடிதான். ருச்சியால பண்றோம்னு என்ன அர்த்தம், தெரிஞ்சு பண்றோம்னு அர்த்தம். வாசனையால பண்றோம்னு என்ன அர்த்தம், தெரியாதனத்தால பண்றோம். அப்ப அப்ப தெரியாதனத்தால பண்ணா பகவான் மன்னிப்பதற்கு நான் வாய்ப்பு உண்டு, மன்னிக்கிறார். என்ன பண்றது, தெரியாத குழந்தை எத்தனையோ தெரியாதனத்தால மன்னிச்சுடுறாரு. அதே தெரிஞ்சு பண்றாரு, 20 வயசுல ஒருத்தர் இருந்து தப்புன்னு தெரிஞ்சு பண்றாருன்னா அதுக்கு பிராயச்சித்தம் பண்ணித்தான் ஆகணும், அல்லது தண்டனை அனுபவித்து தான் தீரணும். ரெண்டு பண்ணணும். அதுக்கு உண்டான பிராயச்சித்தம் இருக்கு, அந்த பிராயச்சித்தையாவது பண்ணி ஆகணும், அல்லது தண்டனையா அனுபவிச்சாலும். இப்ப திரும்ப திரும்ப இவன் தப்பு பண்ணிட்டே இருக்கான். இப்ப தப்பு பண்ணிட்டே இருக்கான், என்ன ஆகுது, கடைசி காலத்தை யமதூதர்கள் வந்துடுறான். பண்ணின தப்புக்கு இவனை நரகபடத்துக்கு கொண்டு போய் சேர்க்கணுன்றதுக்கு யமதூதர் வந்துடா. இப்ப இந்த யமதூதர்கள் பார்த்த உடனே அஜாமிலனுக்கு பயம் வந்து, கோரப்பற்களோடு அப்படிங்கிற சூரத்தோடு பாசக்கயத்தோடு பார்த்த உடனே பயம் வந்துட்டு, அந்த பயத்தால் என்ன பண்ணா, தன்னுடைய கடைசி மகனாக இருக்கக்கூடிய நாராயணனே பேரு, அந்த நாராயணனை கூப்பிடுறான். ஏன்னா அவன் மேல ரொம்ப ஆசை, அபாரமான ஆசை வச்சுட்டு இருக்கான். அந்த நாராயணன் மேல ஆசை வச்சுட்டு அந்த நாராயண கூப்பிடுறான், ஏ நாராயணா ஏ நாராயணா ஏ நாராயணா அப்படின்னு கூப்பிடுறான். கூப்பிட்ட உடனே அந்த பிள்ளைய என்ன பண்ணா, அப்பா 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 தகப்பனார ஓடி வரான். அந்த பிள்ளையும் ஓடி வரான். அந்த ஓடி வந்துட்டு இருக்கான்னா, அந்த புள்ள ஓடி வர்றதுக்குள்ள பாசக்கயத்தை போட்டு இழுத்து கொண்டு போகணும்னு யமதூதர்கள் கைத்தனா வீசலாம். சுவாமி இதெல்லாம் நடக்குமா சுவாமி, எப்படி நடக்கும், இதுல நீங்க இங்க பார்த்திருக்காருன்னு அடையனு கேட்டாதீங்க, அடையனுக்கு தெரியாது. சாஸ்திரம் சொல்லி இருக்கு, சொல்லிட்டு இருக்கேன். எங்கேயாவது இந்த மாதிரி நம்ம போட்டு இழுத்திருக்கு பார்த்திருக்காரா? பார்த்தது கிடையாது. சரி பார்த்தவா வேற யாரா இருக்காரா? சாஸ்திரம் சொல்றது, சாஸ்திரம் பார்த்திருக்கு, சாஸ்திரம் சொல்றது. இதுக்கு சொல்றேன்னா, அப்ப இந்த நாராயணா நாராயணம் கூப்பிட்ட உடனே அந்த புள்ள ஓடி வரான். கடைசி புள்ள ஓடி வரும்போது அந்த புள்ள ஓடி வரத்துக்கு முன்னாடி இவன் பாசக்கயத்தை வீசி கழுத்துல வீசி இவனை அழிச்சுன்னு போயின்றதுக்கா பாசம் வீசுறார். வீசம்னு அப்ப யாரோ ஒருத்தன் இன்னொரு 3 பேர் வரார், ரொம்ப அழகோடு நன்னா பளிச்சுன்னு புன்புருவலோடு. அப்ப இன்னும் 3 பேர் வரார். 3 பேர் வந்தோம்னா அந்த வீசின கயிறு இருக்கு இல்லையா, அந்த கயிறு இவருடைய கழுத்துல போடணும் போனோம், அந்த கழுத்துல போகிறதுக்கு முன்னாடி அவர் தடுத்துடுறான். நல்லா பார்த்துங்க, அஜாமிலன் தப்பு காரியம்லாம் பண்ணிட்டு இருந்தான். தன் மனைவியை விட்டான், பிள்ளைகளை விட்டான், ஒரு தாசி இடத்திலே தான் அத்தனை காமரூபம் கொண்டு பூர்ணமாக அவளிடத்தில் இருந்து கொண்டு அவள் கேட்பதையெல்லாம் கொடுத்து கொண்டு
அவளுக்காக எத்தனை தப்பு காரியங்கள் பண்ணுமோ, பொய் சொல்லி திருடுவது, பிராணிகளை இம்சிப்பது, இத்தனையும் பண்ணிட்டு தான் சாஸ்திரம் கத்திருந்தும் இதெல்லாம் பண்ணிருந்தான். அதனால யமதூதர்கள் வந்து பாசக்கயிற்றை வீசி இவனை கழுத்துல வீசி அழிச்சுட்டு போகணும் வீசினா. வீசும் போது அந்த வீசி அவங்களை பார்த்த உடனே பயம் வந்துட்டு அஜாமிலனுக்கு. அந்த பயத்தினாலே தன்னுடைய பிள்ளையாக இருக்கக்கூடிய கடைசி பிள்ளையாக இருக்கக்கூடிய நாராயண நாராயண நாராயணா என்று நாராயணனை கூப்பிட்டான். கூப்பிட்டோடனே அந்த நாராயணன் வருவதற்கு முன்னாடி இவனை கழுத்தில் இருந்த பாசக்கயத்தை போட்டு இவனை ஐஷிட்டு பயன்படுத்துக்காக வீசினா. வீசும் போது அப்பொழுது 3 சுவாமிகள் வந்து பேரழகோடு இருக்கக்கூடிய மிகவும் தேஜஸோடு இருக்கக்கூடிய அந்த சுவாமிகள் வந்து வீசின கயிறு கழுத்தில் போக விடாமல் தடுத்தார்கள். தடுத்த உடனே யமதூதர்கள் பாக்குறார், யாரவா, யார் தடுக்கிறா அப்படின்னா பாக்குறா. இவாளும் பாக்குறா. இங்க விஷ்ணு தூதர்கள் வந்தவா 3 பேர் விஷ்ணு தூதர்கள். விஷ்ணு தூதர்கள் பார்த்தா யார பாக்குறா, கோரமான உருவத்தோடு கோரை பற்களோடு கையிலே பாசக்கயிற்று வீசினதோடு பாக்குறா யமதூதர்கள் பாக்குறா. ஆனா அவ என்ன பாக்குறா, சுந்தரத்தோளுடையார் என்று சொல்லக்கூடிய சுந்தரமாக இருக்கக்கூடிய ஆனந்தமாக இருக்கக்கூடிய அடங்கோடு இருக்கக்கூடிய விஷ்ணு தூதர்கள் அவ பாக்குறா. உடனே அவ கேட்கிறா, யாரு, யமதூதர்கள் கேட்கிறா, நாங்கள் வீசின கையத்தை எதற்காக தடுத்தீர்கள் அப்படின்னு யமதூதர்கள் விஷ்ணு தூதர்களை பார்த்து கேட்கிறான். இந்த சரித்திரம் ரொம்ப அஜாமில சரித்திரம் ரொம்ப முக்கியமான சரித்திரம். நாம சங்கீர்த்தனத்துல வைபவத்தை சொல்வதற்காக தான் அஜாமில சரித்திரமே. கேட்கிறா, நாங்க தான் எத்தனை தப்பு பண்ணியிருக்கான், இந்த தப்பு பண்ண உடனே நாங்க ஐஷன் போனோம் யமாவட்டணத்துக்கு, அதனால நீங்க ஏன் தடுத்தேன்னு கேட்க, உடனே இந்த விஷ்ணு தூதர் என்னமா சொல்றா, இவன் புண்ணியம் பண்ணினான், இவனை நாங்கள் விஷ்ணு லோகத்துக்கு தான் அழைத்துக் கொண்டு போகிறோம், அதனால் உங்களை அழைத்துக் கொள்ள போக விடமாட்டோம், இவன் மிகவும் தார்மீகன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. யாரு, விஷ்ணு தூதர்கள். இந்த ரொம்ப ஜாக்கிரதையா கேட்கணும். நீங்க வாழ்க்கையில எவ்வளவு தப்பு பண்ணணுமோ பண்ணியாச்சு. அஜாமிலன் கடைசி காலத்துல நாராயண நாராயண நாராயணன் தம் பிள்ளையை தான் கூப்பிட்டுருக்கான், கடைசி பிள்ளையை, அதுவும் பயத்து கூப்பிட்டுருக்கான். அந்த கூப்பிட்டபடியாலே அங்க யமதூதர்கள் அதற்கு முன்னாடி வந்து பாசக்கயிற்றை வீச, அதை பார்த்து விஷ்ணு தூதர்கள் வந்து அந்த பாசக்கயிற்றை தடுத்து, நீங்க ஏன் பாசக்கயிற்று வீசினீர்கள் சொல்ல, இவன் நிறைய பாதகத்தை பின்ன பாபம் செய்தவன், ஆனா இவனுக்கு யமபட்டணத்தை அழைத்து கொண்டு போகணும் என்று சொல்ல, இவன் தார்மீகன், இவன் புண்ணியம் பண்ணினவன், இவனை நாங்கள் விஷ்ணு லோகத்துக்கு அழைத்து கொண்டு போகிறோம், இவன் தார்மீகன் சொன்னான். அவர்களுக்கு ஆச்சரியமா போச்சு, அதிர்ச்சியா போச்சு. என்ன விஷ்ணு தூதர்கள் சாஸ்திரம் தெரியாதா, தர்மம் தெரியாதா, ஒண்ணுமில்லை, இவன் வாழ்க்கை பூர்த்தியா இத்தனை தப்பு பழக்கம் பண்ணியிருக்கான், இவனை போய் நல்லவன் தார்மீகன் சொல்றாளே, அப்பனா உங்களுக்கு உங்க ஊர்ல தண்டனை கொடுக்கறது என்பதே கிடையாதா? யமதூதர்கள் கேட்கிறார், கிடையாதா அப்படின்னு பேச. 2 பேரும் பெரிய வாக்குவாதம் வந்துவிட்டு. விஷ்ணு தூதர்களுக்கும் யமதூதர்களுக்கும் நாங்கள் தான் இந்த அஜாமினை அழைத்துக் கொண்டு போவோம் என்று விஷ்ணு தூதர்கள் சொல்ல, கிடையவே கிடையாது, இவன் மிகவும் பாவிஷ்டன், அச்சாரமான பாவத்தை பண்ணினவன், இவன் தன் மனைவி விட்டான், பிள்ளைகளை விட்டான், யாரோ ஒரு தாசியிடத்திலே என்னென்ன தப்பு காரியம் பண்ண முடியும் அத்தனையும் பண்ணியிருக்கான், அதனால இவன் நாங்கள் தான் அழைத்துக் கொண்டு போவோம்னு 2 பேருக்கும் பெரிய வாக்குவாதம். 2 பேரும் வாக்குவாதம். இப்ப அஜாமலன் என்ன ஆயிடுச்சு, அஜாமலன் இருக்கானோ அங்கதானே இருந்துட்டு இருக்கான். அவன் அப்படியே பாக்குறான், இந்த பக்கம் பார்த்தா யமதூதர்கள், இந்த பக்கம் பார்த்தா விஷ்ணு தூதர்கள், 2 பேரும் பேசுற பேச்ச பார்த்து வேடிக்கையா பார்த்துட்டு இருக்கான். பார்த்துட்டு இருக்கச்சு இவன் பண்ணின காரியம் என்ன காரியம் தெரியுமா, இந்த அஜாமலன் பண்ண காரியம் ஒரே காரியம் தான் பண்ணான், நாராயணன்னு கூப்பிட்டுருக்கான், நாராயணன்னு கூப்பிட்டுருக்கான். அந்த கூப்பிட்ட அதே இங்க கூப்பிட்டான், பிள்ளைய கூப்பிட்டான், பயத்தினால பிள்ளைய கூப்பிட்டான். அந்த பிள்ளைய கூப்பிட்டான் இல்லையா, அந்த பயத்துல கூப்பிட்டோன்னு. ஆனா விஷ்ணு தூதர்கள் என்ன நினைக்கிறான்னா, நாராயண நாமத்தை சொன்னா அதனால் இவன் புண்ணியம் செய்தவன், நாராயண நாமத்தை சொன்னான் ஆகையா இவன் புண்ணிய செய்வன்.
இவன் நரகத்துக்கு போகவே கூடாது என்று தாங்களே தடுக்க வர. யாரு? விஷ்ணு தூதர்கள். இவன் நரகத்துக்கு போகக்கூடாது. ஏன்னா நாராயணாமத்தை சொன்னானும், கடைசி காலத்துல நாராயணாமத்தை சொன்னானும், அதனால இவன் நரகத்துக்கு போகக்கூடாது இப்படி தாங்க தடுக்க வரா. இப்ப நமக்கு சந்தேகம். என்ன சந்தேகம்னா, பண்ணுகிற தப்பெல்லாம் பண்ணிட்டு பிராணம் போகும்போது நாராயணன் சொல்லிட்டா நல்ல பலமா சுவாமி, நமக்கு சந்தேகம். சரி சுவாமி, வாழ்க்கை பூர்த்தியா நான் நிறைய தப்பு பண்ணிடுறேன், என்னென்ன தப்பு பண்ண அதை பண்ணிடுறேன், கடைசியில பிராணம் போற டயத்துல நாராயணன் சொன்னேன், சொன்னவனே எனக்கு கிடைக்குமா? கிடைக்குமான்னா, இதன் அடிப்படையில பெரும் கருத்துக்கள் உண்டு. இந்த கருத்து தான் பிரதானம் புரிஞ்சுக்கணும். நாராயணன் கூப்பிட்டதனால அங்க போறானா, யமதூதர்கள் வந்தா, விஷ்ணு தூதர்கள் வந்தாளா, இல்ல இவ இத்தனை பாவத்தை பண்ணான யமதூதர்கள் வந்து அழணும், அது நியாயம் தெரியுது. யமதூதர்கள் வந்தது நியாயம் தெரியுது. ஆனா விஷ்ணு தூதர்கள் வரலாமா சுவாமி? கடைசி காலத்துல அது எப்படி கூட்டிருக்கான்? நாராயண நாமத்தை சொல்லணும், நான் சகசநாமம் பாராயணம் பண்ண போறேன் அப்படின்னு சில பேரு அதுக்குண்டான திரவியங்களை வைத்து கொண்டு பாராயணம் பண்ற பாரு, அந்த மாதிரிலாம் பண்ணினானா? ஒண்ணும் கிடையாது. என்ன பண்ணா? பயம். பயத்தினால தன்னுடைய கடைசிக்குள்ளேயான நாராயண கூப்பிட்டார், அவ்வளவுதான். அந்த பிள்ளையை கூப்பிட்டான தவிர நாம சங்கீர்த்தனம் பண்ணணும் என்கிற அபிப்பிராயத்தோடு நாராயணன் என்ற பெயரை சொல்லவில்லை. அஜாமிரன் அந்த அபிப்பிராயத்தோடு சொன்னா சொல்லல. இப்ப பிராணம் போகும்போது நாராயணன் கூட்டாச்சுன்னா நல்ல பலமா இருக்கு. சந்தேகம், பெரிய கருத்து இருக்கு இதுல. அது என்னன்னு பார்க்கதான் ரொம்ப முக்கியம். அது என்னன்னா, அஜாமிர சரித்திரத்திலிருந்து நாம சங்கீர்த்தனம் என்பது எத்தனை தூரம் நல்லது பண்ணுகிறது என்பது இந்த இடத்துல சொல்றா பண்ணும். எத்தனை தூரம் நல்லது பண்றது. ஏன்னா விஷ்ணு தூதர்கள் அழகா இருக்கா, யமதூதர்கள் அதி கோரமாக இருக்கா, பயங்கரமா இருக்கா. யமனே வந்து நிக்கிறா, அப்புறம் நின்று இருக்கா. இப்ப ஒருத்தருக்கு ஒருத்தர் வாக்குவாதம், விஷ்ணு தூதர்களுக்கும் யமதூதர்களுக்கும் வாக்குவாதம். ஏன் தடுத்தேன்னு இவ கேட்கிறா. இவன் அதர்மம் பண்ணினான், தர்மத்தின் வழி நடக்கலையே, ஆகையால் இவனை நாங்கள் இழுத்து கொண்டு போகிறோம் அப்படின்னு யமதூதர்கள் சொல்றா. அப்ப விஷ்ணு தூதர்கள் பேசுறா, யமதூதர்களே இப்படி தப்பா பேசினா நாங்கள் என்ன செய்ய? எங்க சுவாமி அவ தப்பா பேசினா? அவ சரியா தானே பேசியிருக்கா. வாழ்க்கை பூர்த்தியா தப்பு பண்ணிருக்கா அஜாமிலன். அதனால இப்படி தப்பா இது இப்படி நீங்க தப்பா பேசினா நாங்க என்ன செய்ய அப்படின்னு என்ன யாரு கேட்கிறா? விஷ்ணு தூதர்கள் கேட்கிறா. தர்மத்தை பாதுகாக்க வேண்டிய உங்கள் பொறுப்பு அப்படி இருக்கச்சே, அந்த பொறுப்பு உங்களுக்கு இருக்கச்சே தர்மம் என்றால் என்னவென்று கேட்கிறார்கள் விஷ்ணு தூதர்கள். என்ன ஆயிடுச்சுன்னா, தர்மத்தை காக்க வேண்டியது உங்கள் பொறுப்பு தானே. யம தர்மராஜான்னு பேரு. அந்த யம தர்மராஜாவுடைய தூதர்கள் தான் யம தூதர்கள். அப்ப யம தர்மம்னால தர்மத்தை பாதுகாக்கணும். இது தர்மமாயிட்டு அந்த தர்மத்தை நீங்க பாதுகாக்கலையேன்னு யாரு கேட்கிறா? விஷ்ணு தூதர்கள் கேட்கிறார். அப்ப நீங்க என்ன பண்ணிட்டீர்கள்? அப்ப தர்மத்தை நீங்க விட்டுறல. தர்மம்னா எது? இதுதான் தர்மமா? நாராயணன் சொல்லி இருக்கானே, அவன் நீங்க ஐயன் போன்னு சொல்லிட்டு இருக்கிற, இது தர்மமா? எது தர்மம் எது அதர்மம் நீங்க சொல்லுங்க. எது தர்மம் எது அதர்மம் சொல்லுங்க அப்படின்னா, இவன் இவ்வளவு நாள் செய் என்று சொன்னதை விட்டான், செய்யாது என்று சொன்னதை செய்தான், செய்த எல்லாத்தையும் பண்ணான். அதான் அதர்மம் வடிவெடுத்தவன். ஏன்னா இப்ப அவ என்ன சொல்லிட்டு இருக்கா? யமதூதர்கள் சாஸ்திரம் செய்யன்னு சொல்லியிருக்கு, அதை செய்யலை. சாஸ்திரம் செய்யாதேன்னு சொல்லியிருக்கு, அதை செஞ்சிருக்கான். அப்ப செய்யென்று சொன்னதை செய்யாமல் விட்டான், செய்யாதே என்று சொன்னதை செய்தான். அதனால் இவன் அதர்மம் வடிவெடுத்தவன். இவனை கண்டிப்பா இழுத்துன்னு போகணும். இவனை இங்க கிப்பிச்ச பிரயோஜனம் இல்லை, கண்டிப்பா இழுத்து போகணும் என்று நீண்ட விசாரம். ஒருத்தருக்கு விசாரம் பண்ணா, ஏன்னா சாஸ்திரத்தில் பகவான் தர்மத்தை சொல்லி
நாம் அந்த தர்மத்தின்படி நடக்கணுமே, நடக்கணும் இல்லையா? அந்த தர்மத்தின்படி நடக்கணும் என்ன ஆகும்? பகவான் சாட்சிகள் நிறைய வச்சிருக்கான். யாரார்த்தமா சாட்சிகள்? பிருத்திவி, அப்பு, தேஜஸ், வாயு, ஆகாசம், சந்திரால், சூரியால், இவெல்லாம் சாட்சிகள் நாம் பக்கத்துல வச்சிருக்கார். நம்ம எந்த தப்பு பண்ணாலும் இவர்கள் கண்ணில் படாம நம்மால பண்ண முடியுமா? பண்ண முடியாது, பண்ண முடியாது. ஏன்னா நம்ம என்ன நினைப்போம், ஒருத்தரும் பார்க்காத போது நான் இந்த வஸ்து எடுத்துட்டு போயிடணும். ஒரு வீட்டுல ஒரு வஸ்து இருக்கு. அந்த ஆத்துக்கு ஏதோ போனேன், இருந்திரா போனேன், அந்த வஸ்துவை பார்த்துட்டேன், அந்த பொருளை பார்த்துட்டேன், எப்படியா அந்த பொருளை கொண்டு வரணும்னு அந்த ஆத்துக்காரி மாமி என்ன பண்ணா, தீர்த்தம் கொண்டு உள்ள போனான். உடனே அந்த வஸ்து எடுத்து நான் கையில போட்டுவிட்டேன். சுத்தி முத்தி பார்த்தேன், யாரையும் காணும். யாருக்கும் தெரியாம எடுத்துட்டு, யாருக்கும் தெரியாம எடுத்துட்டு நினைக்கிறோமோ? சாஸ்திரம் சொல்றது 26 பேர் பார்க்கிறான்னு சொல்லியிருக்கு. ஒருத்தர் 2 பேர் இல்ல, 26 பேர். நம்ம தனியா ஒரு ரூம்ல இருக்கணும், தனி அறையில இருக்கணும், யாருமே பார்க்கணும்னு சொல்லிட்டு இருக்கணும். புரியறதுக்காக ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன். ஆனா அந்த எக்ஸாம்பிள் கூட அது இருந்தாலும் சொல்றேன். நம்ம தனிமையில இருக்கச்சே நம்முடைய ஆடைகள்லாம் போட்டுதான் இருக்குமே தவிர ஆடைகள்லாம் நம்ம கயற்றதே கிடையாது. ஏன் கயற்றது கிடையாது? தனிமையில யாருமே இல்லையே சுவாமி, நான் மட்டும்தானே இருக்கேன் என்னோட அறைக்குள்ள, ஏன் போட்டுக்க வேண்டாமா? நான் போட்டுன்னு தான் ஆகணும். ஏன்னா அதுக்குள்ள 26 பேர் இருக்கா. 26 பேர் பார்த்து கொச்சைப்படுத்துவார். அதனால எப்பவுமே ஏன் குளிக்கும் போது கூட ஆடை இல்லாமல் குளிக்கப்படாது. கொஞ்சம் ஜாக்கிரதையா சொல்லணும். குளிக்கும் போது கூட, இது பாகவதத்திலே சொல்லப்பட்டிருக்கு, ஆடை இல்லாமல் குடிக்கப்படாது, ஆடையோடு தான் குடிக்கணும். அது பெண்கள் ஆகட்டும் ஆண்கள் ஆகட்டும், ஆடை இல்லாமல் குடிப்பதில்லை. அப்ப நாம எந்த ஒரு வஸ்துவை நம்ம திருடினாலும், திருடினே ஒருத்தருக்கும் தெரியாது அப்படின்னு நினைக்கிறோம், தவறான கருத்து. 26 பேர் பார்த்துட்டு இருக்கான்னா, யார் சுவாமி 26 சொல்லல, சுமார சொன்னேன். தண்ணீர் இருக்கணும், தண்ணீர் பார்க்கறது, தண்ணீர் ஒரு தேவதை. காத்து இருக்கணும், காத்து இல்லாத இடம் இருக்கா சுவாமி? காத்து ஒரு தேவதை, அதுவும் பார்த்துட்டு இருக்கு. ஆகாசம் இருக்கணும், ஆகாசம் பார்த்துட்டு இருக்கு. சூரிய சந்திரால் இருக்காரணும், சூரிய, இவ அத்தனை பேரும் பார்த்துட்டு இருக்கா. நான் பண்ண பார்த்து கொண்டு இருக்க போகிறார். ஏன்னா பல இடங்களை தப்பு பண்ணும் போது எந்த மனுஷனும் பார்க்கல சுவாமி, ஆடா யாருமே பார்க்கல தப்பு பண்றோமோ. பெருமாள் நிறைய பேரை என்ன பண்ணிருக்காரு, நிறுத்தி வச்சிருக்காரு பிரதிநிதியா. இவெல்லாம் தப்பு பண்ண போறா, நீ நின்று எனக்கு பார்த்து சொல்லுன்னு பிரதிநிதியா அவள் நிறுத்தி வச்சிருக்காள். உடனே நம்ம அவ போய் சொல்லுவா, ஓ இந்த தப்பு இவன் பண்ணா, இந்த தப்பு இவன் பண்ணா, இந்த தப்பு இவன் பண்ணா, தெரிவிக்காளியா. மேலும் இதெல்லாம் எதுக்கு சொல்ல வந்தேன்னா, இன்னும் என் புண்ணியம் என் பாவம் எனக்கு தான், என் புண்ணியம் என் பாவம் இன்னொருத்தருக்கு போகுமானோ போகாது இல்லையே சுவாமி. என் புண்ணியம் என்கிட்ட இருக்கட்டும், என் பாவம் இன்னொருத்தருக்கு போகுமான்னா அதெல்லாம் போகாது. ஏன்னா நமக்கு என்ன ஆசை, இன்னொருத்தருடைய புண்ணியம் எனக்கு வந்துட்டோம், என் பாவம் போட்டோம்னா அந்த மாதிரிலாம் போகவே போகாது. இது போல முன்னாடியே பார்த்துக்கணும், பேங்க்ல அக்கௌண்ட் வச்சிருந்தா அந்த பேங்க் அக்கௌண்ட்டுடைய நிலை எனக்கு தான் வருமே தவிர, நம்பர் மாத்தி போட்டா இன்னொருத்தருக்கு போக போறது. அப்ப என்னுடைய அக்கௌண்ட் தான் எனக்கு தானே வரப்போறது. அப்ப அதனால என்ன பண்றது, ஒருத்தருடைய நிலை இன்னொருத்தருக்கு போகவே போகாது. எதுக்கு சொல்ல வந்தேன்னா, நம்ம யாருக்கும் தெரியாம தப்பு பண்றோம்னு நினைக்கிறோமோ, ரொம்ப தவறு. 26 பேர் பார்த்துட்டு இருக்கான். அப்படி இருக்கச்சே நம்ம பாவம் மற்ற பேருக்கு பார்க்க போறது கிடையாது. அப்ப அந்த பாவத்திலிருந்து விலகி இருப்பதுதான் தர்மம். மேலும் வேதம் சொன்னது எதுவோ அதுதான் தர்மம். அதிலிருந்து விலகி இருந்தால் அது அதர்மம். ஆக நாம் தர்மத்திலிருந்து நாடு நடந்தா இதுக்கு தண்டனை கொடுத்துதான் ஆகணும். தர்மத்திலிருந்து மாறி இருக்கானோ, மாறி இருக்க அப்படியாலே தண்டனை கொடுத்துதான் ஆகணும். ரெண்டாவது, இந்த அஜாமிலனோ சிறந்த பிராமணோத்தம்னா அவர் இருந்திருக்காரு. நல்லா வேதத்தியம் பண்ணினாக்கான், நல்லா வாழ்ந்திருக்கான், அத்தனையும் தெரிஞ்சிருக்கும். அத்தனையும் தெரிந்த இந்த தார்மீகனான இந்த அஜாமிலனே தாசி இடத்துல அப்படிப்பட்ட இடத்துல போயிட்டு பண்ணாத தப்பெல்லாம் பண்ணான் இல்லையா? அப்ப அதெல்லாம் தப்புதானே, தப்புதானே. ஆகையால் தண்டனை கையோடு யமதர்மராஜா நிற்க, தண்டனையோடு நிற்கிறார்கள் யமதூதர்கள்.
இவனுக்கு தண்டனை கொடுத்தாகணும்னு இருக்க. இப்ப விஷ்ணு தூதர்கள் மெதுவா பேச ஆரம்பிக்கிறார். இது வரைக்கும் அவ என்ன சொன்னா, இத்தனை தப்பு பண்ணியிருக்கான் அஜாமிலன், தாசிகிட்ட என்னென்ன தப்பு பண்ண முடியும் அத்தனையும் பண்ணியிருக்கான், தாசைக்காக வெளி உலகத்தில் என்னென்ன தப்பு பண்ண முடியும் தப்பு பண்ணியிருக்கான், தன் மனைவியை துறந்தான், தன்னுடைய பிரஜைகளை துறந்தான், அதனால இத்தனை தப்பு பண்ணியிருக்கான், அதனால தண்டனைக்குரியவன் அப்படின்னு சொல்ல இப்ப மெதுவா விஷ்ணு தூதர்கள் பேசுறான். என்னைக்குமே ஒரு விஷயத்தை நம்ம பேசணும்னாலே அதுக்கு முத்தாய்ப்பு வைத்தா போல எதை பேசினா அடுத்த வார்த்தையே அவ பேச முடியாம அவளுக்கு ஒரு ஆச்சரிய புரியத்தோடு பாக்குறாளோ அந்த வார்த்தை பேசணும். இப்ப விஷ்ணு தூதர் அப்படி பேசுறான். என்ன பேசுறானா, இப்படி அநியாயமா நீங்களே அதன் பிறகு உலகத்தை எப்படி நடத்த நியாயமா நீங்க பேசுறீங்க. யாரை பார்த்து சொல்றா, யம தூதர்களை பார்த்து விஷ்ணு தூதர்கள் சொல்றா, நீங்க பேசுறது அநியாயம், அவன் தார்மீகன், அவனை போய் நீ தீயவன் தீயவன் சொல்லிட்டு இருக்கிற அப்படின்னு கேட்கிறான். இந்த மாதிரி நீங்க சொன்னா எப்படி நாங்க லோகத்தை நடத்த? அப்பறம் என்ன ஆகும், நல்லவர்கள்லாம் தீயவர்கள் தீயவர்கள் சொல்லிட்டு இருக்கியே எப்படி லோகத்தை நடத்த? இப்ப யமதூதர்கள் ஆச்சரியம், என்ன இவர் தப்பு தப்பா பேசிட்டு இருக்காரு விஷ்ணு தூதர், அவர் என்ன சாஸ்திரம் தெரிஞ்சவர் தானே, நமக்காக சாஸ்திரம் தெரியா தெரியலன்னு சொல்லலாம். விஷ்ணு தூதர்கள் என்ன சாஸ்திரம் வந்தவர்கள், அவ ஏன் தப்பா பேசிட்டு இருக்கார்? உடனே அவ சொல்ற, நாங்க இத்தனை நாள் நியாயத்தோடு தானே பேசணும், நியாயத்தோடு தானே, நாங்க நியாயம் தானே சொன்னோம், இருக்கிற விஷயத்தை தானே சொன்னோம். அவன் பாபிஷ்டன், பாபிஷ்டன் தண்டனை கொடுக்க வேண்டியது யம தர்மராஜனுடைய கர்த்தவியம், அதனாலதான் நாங்க நியாயத்தை தானே சொன்னோம்னா. உடனே இந்த விஷ்ணு தூதர்கள் சொல்றா, ஆச்சரியமா, யார் ஒருத்தன் தண்டிக்க தகாதவனோ அவனை தண்டித்தால் உங்கள் தலைவரான யமதர்மராஜனுக்கு எவ்வளவு பாவம் வரும் தெரியுமோ. இப்படின்னு பெரிய குண்டத்துக்கு போட்டா, யமதர்மராஜனுக்கே பாவம் வரும் அப்படின்ட்டா. என்ன லோகத்துல நானே நீதிமன்றத்துல ஒருத்தர் தப்பே பண்ணல, ஆனா இந்த வாக்சாதுரியம் வச்சிருக்கா இல்லையா, வாக்சாதுரியம் வாக் வன்மை, பேச்சு சாமர்த்தியம், இந்த பேச்சு சாமர்த்தியத்தால இவன் தண்டனைக்குரியவன், இவன் இந்த தப்ப பண்ணியிருக்கான் அப்படின்னு நிரூபிச்சுட்டான். நம்ம நிறைய நாடகத்திலாம் பார்த்துட்டு இருக்க போனோம். ஆனா நிரூபிச்சாச்சுன்னா கூட அதை இல்லேன்னு ஒரு இன்னொருத்தர் நிரூபிக்கணும்னு நிரூபிக்கல, உடனே அவன் தண்டனை கொடுத்துடுறாருனோ. தண்டனை கொடுத்தாச்சுன்னா அந்த நீதிபதிக்கு பாபம் தோஷம் வருதுன்னு சொல்றது சாஸ்திரம். நீதிபதி ஆராய்ச்சி பண்ணணும். என்னென்ன ஆராய்ச்சி பண்ணணும், இவன் உண்மையான தண்டனைக்குரியவன் தானா இல்லையா அப்படின்னு தெரியணும். இப்ப அதே போல இப்ப என்ன சொல்றா விஷ்ணு தூதர்கள், உன்னுடைய எஜமானன் இருக்காரே யமதர்மராஜா, அவரு யார் ஒருத்தன் தண்டிக்க தகாதவனாக இருக்கிறானோ அப்படின்னா அவன் தப்பு பண்ணல, தண்டிக்க தகாதவனா இருக்கானோ அவனை தண்டித்தால் உங்க தலைவனாக இருக்கக்கூடிய யமதர்மராஜனுக்கு பெரிய பாபம் வந்துடும் தெரியுமா அப்படின்னு முதல் கேள்வி சொன்னா. இந்த மாதிரி பேச்ச ஆரம்பிச்சாலே உடனே பயந்துவார். ஓ, நம் தலைவருக்கு ஆபத்து வந்துடும் போல் இருக்கு, இது பெரிய இடமா இருக்கும் போல் இருக்கு அப்படின்னு அவ பேச வேண்டியதை நிறுத்துவா. இந்த மாதிரி விஷ்ணு தூதர்கள் சொன்னா. இப்ப அவளுக்கு என்ன ஆச்சரியம் தெரியும் யமதூதர்களுக்கு, நம்முடைய தலைவர் தானே உலகத்துக்கே தலைவர், நம்முடைய தலைவர் தானே உலகத்துக்கே தலைவர். அப்படி இருக்கும்போது யமனுக்கு யார் தண்டனை கொடுப்பார்? ஏன்னா இப்ப என்ன வந்துட்டு, யமனுக்கே பாபம் வந்துடும் சொன்னாலும் விஷ்ணு தூதர்கள் தண்டனை கொடுக்கப்படாதவர்களுக்கு தண்டனை கொடுத்தாங்கன்னா அவர் தண்டனை பெறுபவரே கிடையாது, அவர் நல்லவர். நல்லவருக்கு போய் தண்டனை கொடுத்தீங்கணும், அப்ப அந்த தண்டனை கொடுத்தபடியா அந்த பாபம் யாருக்கு வரும்? யமதர்மனுக்கு ராஜ வருமானம். அப்ப இந்த யமதர்மராஜனுக்கு தண்டனை யார் கொடுப்பா? ஏன்னா அவ யமதூதர்கள் நினைக்கிறது யமதர்மராஜன் தான் லோகத்துக்கே பெரியவர், லோகத்துக்கே தலைவர் யமதர்மராஜா அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கா. அப்படி இல்ல, உபனிஷத்தை சொல்றது தைத்திர உபனிஷத்து, பீஷாத்மா வாதப்பவதே பீஷோதோதி சூரியகா பீஷாத்மா அக்னி இந்திரச்ச
மிருத்யுத்யாபதி பஞ்சம இத்தின்னு சாஸ்திரம். அப்பனா காற்று நித்தியபடி போயிருந்தோம். எதனால் சுவாமி போறது? அப்படியே அலைஞ்சுட்டே இருக்கே. எதனால அலையிறது காற்று? பகவானுடைய நியமனத்துக்கு உட்பட்டு அலையிறது. சூரியன் இன்னைக்கு சூரிய உதயம் 6:05 வச்சுக்கோ, தெரியாது இருக்கட்டும், 6:05 வச்சுக்கோ. 6:05 சூரியன் உதிக்கணும்னா சரியா 6:05 உதிக்கலைன்னா அவருடைய பதவி போயிடும். அதே போல யமதர்மராஜா தன்னுடைய பணிகளை, தன்னுடைய வேலைகளை சரியா செய்யணும். சரியா செய்யலைன்னா அவருடைய பதவியும் போயிடும். இந்த மாதிரி சூர்யாலாகட்டும், சந்திரனாகட்டும், மிருத்து தேவதையான யமதர்மராஜா கூட்டத்தின் வாழ்விந்து கும்பகர்ணம் அன்றால் தெரிவிக்கிறார்கள். அந்த மித்து தேவதை யமதர்மராஜா அவாரும் ஓடிட்டு இருக்காரு. இதெல்லாம் எதனாலனா பீஷாத்மா வாதப்பவதே பீஷோதேதி சூரியகா. பகவானுக்கு பயந்து கொண்டு ஒத்தொத்தரும் தங்கள் தங்கள் காரியத்தை பண்ணிட்டே இருக்கா. புரியறதுக்காக ஒண்ணு சொல்றேன். இன்னைக்கு 6:05 உதயமானது சூரியன். அவர் என்ன பண்ணார்? சுவாமி சூரியன், நான் தான் சூரியன், 6:05 உதயமானோம், கொஞ்சம் ஜலதோஷமா இருக்கு, நான் 6:20 உதயம் ஆகட்டுமா அப்படின்னு கேட்டா இவர் பதவி போயிடும். இவர் பதவியே போயிடும். அப்படி இருக்கச்சு அதனால அப்ப பகவானுக்கு பயத்தினால்தான் யமதர்மராஜன் கூட பயந்துட்டு நடந்துட்டு அந்த காரியத்தை பயந்து இருக்கான். அப்படி இருக்கச்சு நீங்க யமதூதர்களே நீங்க தப்பு பண்ணாதீர்கள் இப்படின்னு பேசினாதான் உங்க பயம் அதிகமாகும். ஓ, தலைவர் நம்முடைய தலைவர் இல்லையா? ஸ்ரீமன் நாராயணன் தான் தலைவரா? அவர் பார்த்து அவருக்கு பயந்துதான் நம்ம யமதர்மராஜா தலைவரே தான் காரியத்தை பண்ணிட்டு இருக்காரா? இப்ப பயந்துட்டா, பயந்த உடனே என்ன ஆயிடுத்து? இப்ப உங்களுக்கு தப்பு பண்ணாதீங்கோ, நாங்க சொல்றதை கேளுங்கோ. யாரு? விஷ்ணு தூதர்கள் சொல்றா யமதூதர்கள் பார்த்து, யமதூதர்களே நாங்க சொல்றதை கேளுங்கோ. நான் ரா ய ந என்கிற 4 எழுத்து இருக்கணும். அந்த 4 எழுத்தை சொல்ல உச்சரித்தான். அப்பொழுதே இவன் பண்ணின பாவம்லாம் தொடங்கி. எப்போ இவன் 4 எழுத்தை உச்சரித்தானோ அப்பொழுதே இவன் பண்ணின பாவம்லாம் தொடங்கிட்டு. இது உங்க காதல வேலையா? இது உங்க காதல வேலையா? நாராயணன் கூப்பிட்டானே, உங்க காதல வேலையா? நாராயணன் அவன் காலில் விழுந்த பிறகும் நீங்க பாசப்பேட்டு வீசினீங்களே, இதுக்கு சரியா? இது தர்மமா அப்படின்னு யாரு கேட்கிறா? விஷ்ணு தூதர்கள் கேட்கிறான். நாராயணன் அவனுக்கு இண்டு ஒண்ணுனே நீங்க பாசக்கைக்கு வீசுறீங்களே, இது நியாயமா அப்படின்னு கேட்கிறா. அப்ப கேட்ட உடனே அப்ப என்னன்னா, இது உங்க காதல வேலையா கேட்ட உடனே நன்றாக பிடிச்சுட்டா. நியாயமாக இல்லையா? எல்லாம் தப்பு பண்ணிட்டு, இது என்ன சுவாமி எனக்கு ரொம்ப பிரியலையே, இருக்கிற தப்பெல்லாம் பண்ணிட்டு நாராயண நாமத்தை சொன்னா எல்லாம் போயிடும் சொல்றாளே. அப்ப நாராயண நாமத்தை சொன்னா எல்லாம் போயிடுமா? அப்ப வாழ்க்கை பூர்த்தியா நான் தப்பே பண்ணிட்டு இருக்கேன். பண்ணிட்டு கடைசியில போகிறதுக்கு முன்னாடி நாராயண நாமத்தை சொன்ன உடனே அப்ப இந்த தப்பெல்லாம் சரியா போயிடுமா அப்படின்னா, சரி சுவாமி, அப்ப விஷ்ணு தூதர் பதில் சொல்றா, நாராயணன் அந்த அர்த்தத்தை புரிஞ்சு சொல்ற தேவையே கிடையாதுன்ற. நாராயணத்தை அர்த்தத்தை புரிஞ்சு சொல்லணும் தேவை கிடையாது. அது நாம சங்கீர்த்தனத்துக்காக சொல்லலாம். என்ன பண்ணுவோம்? நாம சங்கீர்த்தனத்துக்காக சொல்லலாம், யாரையோ கூப்பிடுவதற்காக சொல்லலாம். பரிகாசம், ஹே நாராயணா அப்படின்னு பரிகாசம் பண்ற போனோம், பரிகாசம் பண்றதுக்காக சொல்லலாம். கேலி, நாராயணன் அப்படி கேலி பண்றாடியா, கேலி பண்றதுக்காக சொல்லலாம். எதற்காக சொன்னாலும் சரி, பொருள் தெரிந்து சொன்னாலும் சரி, பொருள் தெரியாமல் சொன்னாலும் சரி, அது கொடுக்க வேண்டிய பலத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டார். சொன்னதை குறித்து ஆகையால் இந்த பொருள் தெரிந்துதான் சொல்ற கிடையாது. பிரியத்துக்காக சொன்னேன். சகஸ்நாம் பாராயணம் பண்றாரோன்னு நிறைய பேரு
அத்தனை பேருக்கும் அந்த சகஸ்ரநாமம் பாராயணம் பண்ணும்போது சகஸ்ரநாமத்துல சொல்லப்பட்ட நாமாக்களுக்கு அர்த்தம் தெரியுமானா தெரியாது. சில பேருக்கு தெரியலாம், சில பேருக்கு தெரியாது. அப்ப தெரியாத இருக்கா சொல்லிட்டு இருக்காரணும் அவர்களுக்கெல்லாம் பலன் கிடையாதுன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஏன்னா அவ வரிசையா மனப்பாடம் பண்ணி வச்சிருக்கா. விஸ்வம் விஸ்வம் தாரகா பூத பவ்யம் பகவத் மனசு பண்ணிருக்கா. அதற்காக பொருள் தெரிந்த அவசியம் கிடையாது. பொருள் தெரிஞ்சாதான் பலன் கிடையாது. பொருள் தெரியாமல் போனாலும் பலன் கிட்டும். பொருள் தெரியாமல் போனாலும் பலன் கிட்டும். இது ஒரே ஒரு உதாரணம் சொல்றேன். என்ன உதாரணம்னா, ஒரு 2 வயசு குழந்தை. அந்த 2 வயசு குழந்தைக்கு தீபம் எரிஞ்சுட்டு இருக்கு. அந்த தீபத்தை தொட்டா சுடுன்னு தெரியுமா? தெரியாது. 2 வயசு குழந்தைக்கு தெரியாது. அது என்ன பண்ணிட்டு தெரியாதனால அங்க போயிட்டு சுட்டு விடுச்சு. குழந்தைக்கு அந்த விரல் சுட்டு விடுத்து உடனே அந்த குழந்தையுடைய தாயார் என்ன பண்ணா, நேரா அந்த விளக்கு கிட்ட வந்தா. விளக்கிட்ட வந்து, ஏ விளக்கே, நீ என்ன மோசமான இதுவா இருக்க, உனக்குன்னா நியாய தர்மமே தெரியாதா? நீ நியாயத்தெல்லாம் பார்க்காம நீ என்னமா சுட்டேன்னா? அந்த விளக்கு கேட்கறது, என்ன நீ என்னகிட்ட போய் நியாயம் கேட்டு இருக்க? ஒண்ணும் இல்லை, இப்ப எனக்கு என்ன தெரியும்? உன்னை தொட்டால் சுடுன்னு எனக்கு தெரியும். நான் பெரியவன். என்னோட குழந்தை 2 வயசு. அந்த குழந்தைக்கு உன்னை தொட்டா சுடுன்னு தெரியுமா? தெரியாது. எப்ப தெரியாதோ அப்ப தெரியாம இருக்கக்கூடிய ஒரு குழந்தையை நீ சொல்லலாமா? தெரிஞ்சு உன்னுடைய நிலையில கைய வைத்தா நீ சொல்லலாம். தெரியாம இருக்க சொல்லலாமன்னா அந்த விளக்கு சொல்றது என் சுபாவம் இதுதான். தெரிஞ்சு சுட்டாலும் சரி, தெரியாமல் தொட்டாலும் சரி, தெரிஞ்சு தொட்டாலும் சரி, என்னுடைய சுபாவமே இது, சுடுவதுதான். அதே போல நாம சங்கீர்த்தனம் என்பது அர்த்தம் தெரிஞ்சு சொன்னாலும் சரி, அர்த்தம் தெரியாமல் சொன்னாலும் சரி, அது அவனை பலத்தை கொடுக்கதான் போறதுன்னார். சரி சுவாமி, இப்ப பலத்தை கொடுக்கறதான் போறதுன்னு சொல்லிட்டே சுவாமி, அப்ப இது எல்லாருக்கும் சரியா? இருக்கிற தப்பெல்லாம் பண்ணிட்டு கடைசி காலத்தை நாராயணன் சொல்லிட்டேன், மோட்சத்துக்கு போலாமா? அத சொல்லலைங்க. அப்பனா அதை சொல்லுங்க. அது என்னன்றது நாளைக்கு தான் பார்ப்போம். ஆச்சரியமான சரித்திரம். ஏன்னா நாம சங்கீர்த்தனம் பண்றதுனால அத்தனை பாவமும் தொலைகிறதா? எப்படி தொலைகிறது? என்னமா தொலைகிறது? இவன் என்ன பண்ணினா அதே என்ன பண்ணிட்டு, அப்பனா இது என்ன ஆகும்னா, இப்படியே விட்டாச்சுன்னு வச்சுக்கோ, இது நீங்க நாளைக்கு இது கேட்கலன்னு என்ன ஆகும்னா, சுவாமி அப்பனா இந்த சுவாமி ஒண்ணு சொன்னாரு. என்ன சொன்னாருன்னா, இருக்கிற தப்பெல்லாம் அந்த அஜாமியம் பண்ணினா கடைசி காலத்துல நாராயணாமத்தை சொன்னா மோட்சத்துக்கு போயிட்டான். அதே மாதிரி நம்மளும் இருக்கிற தப்பெல்லாம் பண்ணிடல சுவாமி, கடைசி காலத்துல நாராயணன் சொன்னா மோட்சத்துக்கு போயிடலாம்னா அது அர்த்தம் இல்லை. என்ன அர்த்தம்ன்றது நாளைக்கு பார்ப்போம். ஆழ்வார் என்கிற மன்னாட்சி ஆச்சாரிய பாகவதாலும் திருவடிகளே சரணம். வாமா வாமா வா வா வாமா சுவாமி பாக்கியம். அடியேன் சுவாமி, தன்யஸ்மி சுவாமி. ஸ்ரீ ராமானுஜாய நமः.